நீங்க பேசுறீங்களா? இல்ல எனக்கு தான் கேட்கலையா? என்ன அஜித் பிரதான் இவ்வளவு வருஷமா ஸ்பேஸ் வரீங்க, கொஞ்ச நேரம் பேசாம தான் இப்போ ஸ்டார்டிங்ல எல்லாரும் ஜாயின் ஆகும். இல்ல. எனக்கு என்னன்னா, எல்லாத்தோட மைக்குமே இதுல காமிக்குது. அதனால தான் ஒரு டவுட். வேவ்ல காமிக்குதா? யாருதுமே வந்து மைக் ஆஃப்ல இருக்கிற மாரி காமிக்கல ரெட் கலர்ல. ரகுராமோட இது மட்டும் தான் ஆஃப்ல காமிக்குது. மத்த எல்லாத்துலயுமே ஆன்ல தான் காமிக்குது. ஒருவேளை எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களோ, ஒரு பக் ஆயிடுச்சோன்னு ஒரு டவுட். ஓகே, சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, வாங்க இன்னைக்கு ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்து முக்கியமான அப்டேட். எல்லாரும் எதிர்பார்த்த ஜனநாயகனோட சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. படம் ஜூலை 24 ரிலீஸு. சென்சார் தான் கொடுத்துருக்காங்க, சில கட்ஸ் அண்ட் மியூட்ஸோட. அப்புறம் காட்ஜில்லா -0 அந்த படத்தோட புது டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தனுஷோட அடுத்த படம் ப்ராஜெக்ட் நாளைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு கூட வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அவரு. அப்புறம் கட்டா குஸ்தி 2 அதோட இது சக்ஸஸ் மீட் இன்னைக்கு நடத்தினாங்க. விஷ்ணு விஷாலுக்கு கார்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த மூவியில் ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் வந்து 40 கிராம் சில்வர் காயின் கொடுத்தாங்க. அப்புறம் 11 படத்தோட மேக்கர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்களோட அடுத்த ஃபிலிம் ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நிதிஷ் சஹாதேவ் அவர் டைரக்ட் பண்ணுற ஃபிலிம் மம்முட்டி படம், அது வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மம்முட்டியோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் தான் நடக்க போகுது. ட்ரெயின் அந்த படத்தோட டீசர் அண்ட் ஆடியோ லான்ச் வந்து ஜூலை 12 PVR சத்யம் சினிமாஸில் ஈவினிங் 6:30க்கு நடக்குது. அப்புறம் இந்த வாரம் மேஜராக வர ஓடிடி ரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டி ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. பரிமளன் கோ ஜி5ல வருது. பல்டி சோனி லிவ்ல ஆல்ரெடி ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. சிங்கீதம் நெட்ஃப்ளிக்ஸில் வருது, ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஃபியூரியஸு இங்கிலீஷ் ஃபிலிம். அப்புறம் வந்து பேசஞ்சர். இக்கான்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஃபிலிம் வருது. அவ்வளோதான், இதெல்லாம் தான் மேஜராக ஓட்டிகிட்டு வருது. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே, அப்டேட் எதுவும் இல்லை போல். பிருத்திவிராஜோட ஐ நோபடி அந்த படம் பார்த்தேன். எனக்கு இந்த ஒரு ஹைஸ் த்ரில்லர் நம்மலாம் நிறையா பார்த்துருக்கோம், பட் அதில் வந்துட்டு ஒரு புதுசாக இருந்துச்சு எனக்கு இந்த ஒரு ஹைஸ் த்ரில்லரு. டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு எனக்கு ஆக்ட் 2, அதாவது வந்து இதில் வந்து ஒரு ஃபேஸ் வந்து பிருத்திவிராஜ் வந்து நிறையா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவார் ஒரு 1/2 hourக்கு அப்புறம். அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒர்க் ஆகலை. பட்டு அதெல்லாம் கடந்து தான் வந்து இன்ட்ரோ பிளாக்ல வந்து ஒரு ஹை மூமெண்ட் இருக்கும், அது எனக்கு ரொம்பவே ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் எனக்கு குறையாப்பட்டதுன்னு பார்த்தா, எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து என்கேஜிங்காக போர் அடிக்காமல் தான் கொண்டு போனாங்க. ஆனால் சில குறைகள் மட்டும் இருந்துச்சு. என்னென்னா, அந்த செகண்ட் ஹாஃபில் வேறு ஒரு ஜோனில் ட்ராவல் ஆகும். அந்த பிளாட் லைன் லைட்டாக வந்து ஃபம்பிள் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்குது இந்த படத்தில். அதுதான் பெருசாக வந்து இதாக இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க, பட்டு அந்த ஃபைட் நடக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும்ல, அது எல்லாமே கொஞ்சம் வந்து சரியாக இதாகல, எனக்கு கனெக்ட் ஆகலை. அவ்வளோதான். எனக்கு ஓவரால் டீசெண்டாக இருந்துச்சு, டீசென்ட் டு குட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, செகண்ட் ஹாஃப் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நிறையா ரிவ்யூஸ் பார்த்தேன். அதுவும் கிளைமேக்ஸும் ஃபைனல் ஆக்டுமே நிறைய பேர்த்துக்கு ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. அது வேறு ஆங்கிளில் ட்ராவல் ஆகிறதுனால. பட் எனக்கு அது ஓகேவாக தான் ஃபீல் ஆச்சு. ட்ரை பண்ணுறேன்னா பண்ணுங்கள். உங்களுக்கு பிருத்திவிராஜ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். விஷால் ப்ரோ இன்னைக்கு இந்த படம் போயிருந்தாரு. அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு. யாரு? ஃபீக்கி பாடா. புரியல ப்ரோ. ஃபிக்கி அண்ட் டெபிள் மவுண்ட். என்ன சொல்றீங்கன்னே புரியல எனக்கு. தமிழ் அப்படி பண்ணிட்டேன். ஐயோ, யாரையா நீ வம்பளுக்கிறதுக்குன்னே வந்திருக்கியா? உன்ன அப்போ மெல்லி
ப்ரோ சாரி ப்ரோ, எனக்கு சீரியஸா ஒண்ணுமே புரியல. ஏங்க தூக்கி விடுங்க. எனக்கு அவரு ஏதாவது வந்துட்டு பரணி தூக்கி விட்டேன் பாருங்க, தூக்கி விட்டேன் பாருங்க. அதான் பெருசா கண்டுக்காதீங்க, அடுத்தது போங்க. இல்ல அவர் என்ன சுகுமார் ப்ரோ சொன்னாரு? கோகஸ்ட் கொடுத்துருக்கேன். சுகுமார் ப்ரோ மேல வாங்க, ஸ்பீக்கர்ல இது பண்ண முடியாது, பாத்துங்க. கோகஸ்ட் வாங்க, நீங்க தான் பாத்துக்கணும். இன்னைக்கு எனக்கு 10 நிமிஷம் வேலை இருக்கு. ஐயோ, நீங்க இருந்தாதான் நான் உனக்கு கேட்கணும்னு இருந்தேன் பிரகாஷ் ப்ரோ. அவர் வருவாருங்க, விடுங்க. சரி, ஏன்னா அந்த அந்த நீலவானத்தை மேல தூக்குங்க. நீலவானத்து மேல இன்வைட் பண்ணி வச்ச கோஹோஸ்டுக்கு அவர் வரலையே, என்ன பண்ணலாம்? வரமாட்டேங்கிறாரா? ஆமா, சரி, okay. இன்வைட்லாம் சரி, கொடுத்தாச்சு. சரி, இன்னைக்கு தான் அப்சஷன் டிவி பரணி, என்ன? அந்த தனுஷ் படம் அது என்னன்னு தெரியுமா பரணி? உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுதா? இப்ப இன்னைக்கு வந்து வெங்கி அட்லூரின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி போய் அது வேல்பாரின்னு வந்து நின்னுட்டு இருக்கு. என்ன பண்ணி அப்டேட் எல்லாம் இல்ல இல்ல இல்ல, இந்த கேப்ஷன் படிச்சப்ப எனக்கே லைட்டா டவுட் ஆயிடுச்சு. தனுஷ், பிரகாஷ் விக்கி கௌஷல், சங்கர் டைரக்ஷன், இட்ஸ் வேல்பாரி. அதுதான் யானை மேல் ஏறி வந்தான், ஐயோ வேல்பாரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் அதுதான் நீ எனக்கு பிரகாஷ் தெரியல. ப்ரோட்ட வந்தே கேட்கணும்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை நடத்தி விட்டாங்க. இல்ல இல்ல, பிரகாஷ் ப்ரோ வருவார், நீங்க கேளுங்க. எனக்குமே டவுட் இருக்கு, எனக்கு தெரியல. ஆனா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. சுகுமா ப்ரோ வாங்க, இல்ல எப்பயாவது பரணி, வர வாங்க. நாளைக்கு ஏதாவது மொக்கையா வந்துச்சுன்னா கடுப்பாயிடுவாங்க பரணி, செமகாண்டாயிடுவாங்க. எது வந்தாலும் கொண்டாடுவாங்க விஷால் ப்ரோ. பரணி, சுகுமா ஆனா ப்ரோ ஐ என்ஜாய்ட், ஐ ஏன் நோ பேசாம இருக்கீங்க? ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு பரணி. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் ஐ ரியலி என்ஜாய் த ஃபிலிம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். எனக்கு நிறைய பேர் செகண்ட் அதுவா ஹாஃப்ல டக்குன்னு முக்கியம். ஒரு ஜானர் அவன் விஷால் அவன் ரிலீஸ் டேட் போட்டான்னு கொண்டாட்டத்துல இருக்கான். நீ என்னடானா வந்து படத்தையே பாத்துட்டாங்கண்ணே எல்லாம். என்னன்னு அதை விடுங்கண்ணா, டெய்லி அதை பேசி போர் அடிக்குதுண்ணே. இல்ல இல்ல, ரிலீஸ் டேட் போட்டாங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்குன்னு இன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்தோட ரிவ்யூ சொல்லாம இருக்க முடியுமா? புரியலையே. ஜூலை 24 வருது, அன்னைக்கு கொண்டாட்டம் தான். சூப்பர். ஆனா டெய்லி ஜனநாயகன் சரி, ஜனநாயகன் நமக்கு. யாராவது ஃபியூரியஸ் பாத்தீங்களா இன்னைக்கு? நான் நீங்க பாக்குறேன் தான் மாவீரன், பாத்தீங்க நாளைக்கு மாவீரன். பாக்குறேன். விஷால் பார்த்தாருன்னா உடனே போட்டுருவாரு. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், விஷால் வீடியோ பார்த்து அந்த படம் பார்த்து அடுத்த அரை பரணி மணி ப்ரோ, நேரத்துல வீடியோ வரும். நானே விஷால் ப்ரோவோட ரியாக்ஷன் வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? அவர் என்ன ரியாக்ஷன்லாம் கொடுப்பாரோ அதெல்லாம் நானே கொடுத்துட்டு இருந்தேன் இந்த படத்துக்கு. அப்போ அவர்லாம் என்ன ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அவரு விஷால் ப்ரோ தயவு செஞ்சு பெரிய ஸ்கிரீன்ல பாருங்க, டிவில. கண்டிப்பா கண்டிப்பா தலைவா. பரணி சரி, ப்ரோ, நோபடி. சரி, ஓகே, சொல்லுங்க. இல்ல இல்ல, சுகுமார் ப்ரோ ஜனநாயகன் பத்தி பேசணும் ஆசைப்பட்டார், பேசிட்டோம். அப்புறம் ஏங்க, அவரை ஒரே பேச நிமிஷம், விடுங்க. ஒரே ஒரு நிமிடம். பல்தான், இல்ல, அந்த சொல்லுங்க பியூஎஸ்ல பல்தான். 18+ ஏதாவது இருக்கா? இல்ல 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 இல்ல, ஒன்று கூட கிடையாது. அப்போ ஓகே, ஃபேமிலியோட பார்க்கலாம்ல, அதுக்கு தாங்க. பாருங்க பாருங்க. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. இவர் பேச சொன்னா பேச மாட்டாரு. சரி சுகுமாரண்ணா, நீங்க வந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு டவுட் இருக்கு, எனக்கு அது கிளாரிஃபை பண்ணுங்க. சொல்லுங்க பல்தான். அது உங்களுக்கு தெரியாதுங்க, எனக்கு சுகுமாரனுக்கு தான் தெரியும். என்னன்னு சொல்லுங்கப்பா. நீங்க என்ன சொல்லுங்க, கேளுங்க. என்ன டைட்டில் கார்டு வரும்? என்ன டைட்டில் கார்டு வருமா? ஆ, டிவிகேன்னு சொன்னதுக்கே மீட் பண்ணிட்டாங்க, இதுல என்ன டைட்டில் கார்டு வரும்னு கேக்குறீங்க? எங்கப்பா இருக்கு, எதுலப்பா இருக்கு? அமேசான் பிரைம் ரெண்ட், யூஎஸ் டிராவல் பண்ணி அங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. எங்கப்பா இருக்கான்? அது தமிழ்ல இருக்கா? தமிழ்ல எல்லாம் இல்ல, இங்கிலீஷ். 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 சுகுமார் ப்ரோ, அது லாங்குவேஜ்லாம் இல்லை, ஒன்லி ஆக்ஷன் தான், கதையே கிடையாது. படம் 1.25 மணி நேரம், ஆனா டைலாக் 20-25 நிமிஷம் தான் இருக்கும். விஷால் ப்ரோலாம் வந்தாருன்னா இதுதான்டா சினிமான்னு வருவாரு பாத்துட்டு வந்துட்டு. நீங்க எல்லாம், நான் அடுத்து சொல்றேன், விஷால் ப்ரோலாம் 5 out of 5 கொடுத்துட்டு நெஞ்ச விரிச்சுக்கிட்டு வருவாரு. ஆமா 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 விரிச்சுட்டு வருவானா? ஆமா, அப்படிதான் நீங்க இந்த வருவாரு. படம் பாத்தீங்கன்னா யாராவது போட்டு அடிக்கணும் போல தோணும் விஷால். விஷால் ப்ரோ அந்த கிளைமேக்ஸுக்கே விஷால் ப்ரோ. இல்ல இல்ல, விஷால் ப்ரோ என்னதான் நாங்க ஹைப் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஹைப் அளவுக்கு இருக்கும், கண்டிப்பா சொல்றேன். சூப்பர் சூப்பர். பரடி ப்ரோ அது எப்படி எடுத்தாருன்னே தெரியல. பரடி ப்ரோ கிளைமேக்ஸ் பயங்கரமா எடுத்துக்கினானுங்க. வா, நான் வந்துட்டு படம் முடிஞ்சிருச்சடா, இனிமேட்டு என்னடா பண்ண போறீங்கன்னு நினைச்சா மொரட்டா கொண்டு வந்தாங்க. எனக்கும் தோணுச்சு, இதுக்கப்புறம் என்னடா வில்லன்னு நீங்க காட்டிட போறீங்கன்னு நடுவுல தோணுச்சு. யாரு பார்க்கலனாலும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க.
உங்களுக்கு ஆக்ஷன் படம் பிடிக்கும்னா நாங்கள் எவ்வளோ ஹைப் பண்ணாலுமே அந்த ஹைப்புக்கெல்லாம் ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ணாது. இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். அப்புறம் நான் வந்து இதுவும் பார்த்தேன், சிங்கீதமும் பார்த்தேன் பரணி ப்ரோ. அது சொல்லுங்க. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அது வந்து எல்லாருக்குமான படமான்னு எனக்கு தெரியல. ஆனா அது வந்து நல்லா ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. அந்த படம் பார்க்குற அனுபவமே வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்க்கறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். சும்மா நான் தமிழ் டப்பிங் பார்த்துட்டு தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் ஒரு வாட்டி. பரணி ப்ரோ போயிட்டாரு. தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அது ஒன்றும் அவ்வளோதான் இல்லை. அதனால நீங்க ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே பாருங்க. நல்லா இருந்துச்சு படம். ஒரு மாதிரி வித்தியாசமான படம். நான் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. நான் ஒரு படம் பார்த்தேன் இன்னைக்கு. சொல்லுங்க. மசா மசா மசா. அதேதான் பெட்டி பார்த்தேன். ஆக்சுவலா காலையில ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேல. ஆமா ஆமா வந்துருச்சு. இன்னைக்கு நைட்டு தான் வருதுன்னு நினைச்சேன் ஆக்சுவலா. காலையில ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு மதியானத்துக்கு மேல செகண்ட் ஆஃப் பார்த்தேன். எனக்கு படம் வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்து முடிக்கும் போதே ஏதோ ஒரு 2 படம் ஃபுல்லா பார்த்த ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி நிறைய கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே உள்ள வச்சு போட்டு ரொம்ப ஃபோர்ஸ் ஃபீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஆஃப்மே எனக்கு அந்த குஸ்தி போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படம் ரேண்டமா போற மாதிரி இருந்துச்சு. கேம் சேஞ்சர்ல இருக்கிற அதே டெம்ப்ளேட் தான். போலீஸ்ல இருந்து கலெக்டர் ஆவாரு, எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் ஆவாரு, அந்த மாதிரி எங்கெங்கயோ போற மாதிரி தான் எனக்கு பெட்டியுமே இருந்துச்சு. ஓவராலா எனக்கு இது பாயோட ஒர்க் சூப்பரா இருந்துச்சு. ஏர்மான் சூப்பரா கூகுள் பண்ணி பார்த்தா பெட்டி ஒன்னும் லான்ச் ஆகலன்னு வருது. இல்ல இல்ல வந்துருச்சு. எங்க வரலையே. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. பாக்குறீங்க நீங்க வரலன்றீங்க. எனக்கு வந்து ஒர்க் ஆகல பெருசா. படம் ரொம்ப ஆவரேஜா தான் இருந்துச்சு. மெய்யழகன் இப்போ இதுல நீங்க சென்சார் கட் தானே பாத்தீங்க. ஐ மீன் இது ஆமா 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 எப்படி இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இல்ல இதுல வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. தியேட்ரிக்கல் வெர்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் பாக்கும்போது வேற வெர்ஷன் ஃபுல்லா வேற வெர்ஷன் மெய் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டானுங்க அடி வாங்கும் தெரிஞ்ச உடனே. ஓடிடில வந்து அது கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. அதெல்லாம் தெரியாத மாதிரி தான் பண்ணிருக்காங்க. பல்டன் ஆக்சுவலா காலையில சொன்னாரு மார்க்கெட் சீன் ஒன்ல வந்து ரொம்ப இதா இருக்கும்ட்டு. ஆனா அந்த சீன் நான் பார்க்கும்போது எனக்கு அது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நான் கேட்டேன், அதுக்கப்புறம் தான் மாத்திட்டாங்கன்னாரு. ஏதோ ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்னு ஒன்னு வந்திருக்குதா, நல்லா இருக்குதா? 2 எபிசோட விடுறாங்களா? சூப்பரா இருக்கு. வீக்கெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஒரு 4 எபிசோட 5 எபிசோட வந்து. சுகுமாரன் அந்த மெர்சி ஃபார் நன்னு உங்களை பார்க்க சொன்ன ஞாபகம் இருக்கா? மெர்சி ஃபார் நன்னு. ஆமா அந்த அதே மாதிரிதான் இதுவும் ஒரு சம்பவம், ஆக்ஷன் சம்பவம் தான் பாருங்க. எனக்கு என்னன்னா சம்பவம் பிரச்சனை இல்லப்பா. சம்பவத்துல தமிழ்ல இருந்தா கொஞ்சம் நான் சம்பவமா பார்க்கலாம். இது நினைக்கிறேன் இது. ஆமாப்பா. இது விட மாட்டாங்க, எபிசோட் ரிலீஸ் எல்லாம் விட மாட்டாங்க. மொத்தமா நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினலா இருந்துச்சுன்னா தான் அவங்க வந்து தமிழ் டப் பண்ணுவாங்க. இந்த பல்டி படமும் வந்துருச்சு. ஆமா, எதுலங்க வந்திருக்கு? நல்லா இருக்கும். சோனி லிவ். அப்படியா? அந்த படம் பார்க்கலாங்க, ரொம்ப மோசமா இருக்காது. பரணி இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் நல்லா இருக்கும். பிடிக்கல விஷால். இல்ல பரணி அதாமா படம் ஆஹா ஓஹோ இல்ல, ஆனா ஓகே ஒரு டைம் பாஸ்க்கு பார்க்கலாம். அது ரொம்ப அந்த படம் பார்க்க போறதுக்கான ஒரே காரணம் நம்ம இசை தம்பியோட முதல் படம். அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா தான் போட்டிருப்பான். இல்ல ஆனா நீங்க கருப்பு மாதிரிலாம் எதிர்பார்க்கறீங்க. நாளைக்கு என்ன படம் போலான்னு சொல்லுங்க, நாளைக்கு நான் படத்துக்கு போறேன். இதயமுரளி போங்க கருண் தம்பி, இதயமுரளி போப்பா. கருண் நான் சொல்லவா? என்னது? ஈவில் டெட் பர்ன் போங்க, பார்க்கணும் பரணி. அத செல் ப்ரோ ஐ நோபடி எப்படி இருந்துச்சு செல் ப்ரோ? அதுதாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப எக்ஸப்ஷனலா இருந்துச்சு. அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் டிஸ்க்ளைமர் போட்டுருவோம். யூடியூப் கமெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தேன். இது வந்துட்டு என்ன முழுக்க என்னுடைய கருத்து, யார் மனதையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கல்ல, முழுக்க என்னுடைய கருத்து. என் கருத்தை கேட்டுவிட்டு படத்திற்கு போக வேண்டாம் என்று முன்கூட்டியே சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நோபடி ரொம்ப எக்ஸப்ஷனலா இருந்துச்சு. அவ்வளோ ஸ்லோவா அழகா செட் பண்ணி ரொம்ப ஒரு பேங்கரான இன்ட்ரோல் பிளாக் கொடுத்து முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மீட்டர்ல இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் அந்த மீட்டர்ல இல்லை, ஒரு கமர்ஷியல் மீட்டருக்குள்ள போறோம் அப்படின்ட்டு நிறைய ரேண்டமா சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதனால எனக்கு கொஞ்சம் லெட் டவுன் ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃப். ஆனா இந்த படம் ஒரு இடத்துலயும் போர் அடிக்கல. ஆக்ஷன் கொரியோகிராஃபி டாப் நாச், விஷுவல்ஸ் டாப் நாச்,
அவன் எடிட்டிங் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தான். நான் டீசர் ட்ரெய்லர் பார்க்கல, அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே பரணி கால் பண்ணேன். டெரிஃபிக்கா இருக்கே பரணி, எனக்கு அந்த அளவுக்கு இல்லையே விஷால் அப்படின்னாரு. இல்ல பரணி, நான் எனக்கு இந்த படத்தை பத்தி எதுவுமே தெரியாது, அதனாலதான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு பரணி, சூப்பரா ப்ரோ இருந்துச்சு. ஹெய்ஸ்ட் படம் தானா இல்ல ஹெய்ஸ்ட் இது ஹெய்ஸ்ட் இல்லைங்க, அது ஆக்சுவலா அது ஹைஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி வேற ஆமா, இது வேற ஜோன். இது ஆஃப்டர் ஒரு ஹைஸ்ட், ஒரு ஆமா என்ன சொல்ல, ஒரு ஸ்கோர் வந்துட்டு ஹைஸ்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த பணம் எங்க அப்படின்றதுதான் கதை. ஆமா, அதாவது ஹைஸ்டுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் படம், ஹைஸ்ட் இல்ல படம், அதையும் சொல்லிடுறேன். நீங்க ஹைஸ்ட் எல்லாம் மைண்ட் செட் ஆகி போகாதீங்க. பிருத்திவிராஜ் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. நிறைய ஃபுல்லா ஹிந்தி சாங்ஸ் தான் வந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு மலையாள சாங் கேட்ட மாதிரியே இல்ல படத்துல. ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் விஷயம். ஆமா, எனக்கு அது நல்லா இருந்துச்சு பாருங்க, ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. அப்படியா? எனக்கு வந்துட்டு அது விஷால் கேக்குற விஷால் நல்லா, எனக்கு அந்த படம் நல்லா இருந்துச்சு. இல்ல, எனக்கு அந்த ஓவராலாவே இந்த படம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லெட் டவுன், கிளைமேக்ஸ்ல நிறைய விஷயம் நடக்கும், இதெல்லாம் லாஜிக்கலா பல பஞ்சாயத்து இருக்குன்னு வைங்களேன். ஆனா ஓகே, எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மீட்டர்ல இந்த படம் செகண்ட் ஹாஃப்ல பண்ணா இந்த படம் பிளாக் பஸ்டர், அடிச்சு சொல்றேன் பிளாக் பஸ்டர். ஆனா இப்போ எப்படி பாரு, நீ மலையாளத்துல எல்லாம் எப்படி வருது ரிப்போர்ட்ஸ்? ஓகேயா ரிப்போர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் பிடிக்கலையா? காரித்து போற அளவுக்கான படம் இல்ல பரணி, ஆனா இது ஓவராலா ஓகே. அதுதான், அது கிளைமேக்ஸ்ல ஒரு ஆங்கிள் கொண்டு போனது நிறைய பேத்துக்கு ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே, அந்த ஆங்கிள் எதுக்குடா கொண்டு போனீங்க அப்படின்ற மாதிரி. அப்பனா பரணி ப்ரோ, அப்பனா இந்த ஐடென்டிட்டி படம் மாதிரி இதா இருக்கும் அப்படியா? ஐடென்டிட்டின்னு ஒரு படம் வந்துச்சு, டொவினோ படம் சொல்றாரு. அதுல என்ன கிளைமேக்ஸ்? இல்ல அது 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 மாதிரி இதுவும் எல்லாருக்கும் பிடிக்காது, அந்த மாதிரி சொல்றேன். இல்ல அதுவும் நல்லா படமா மாறி போயிட்டு இருக்கோ, திடீர்னு கிளைமேக்ஸ்ல பார்த்தேன்னா இவன் வந்து சம்பந்தமே இந்த ஐடென்டிட்டி வந்துட்டு உனக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி, இதுல வந்துட்டு ஹியூமன் எமோஷன் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு பிருத்திவிராஜுக்கும் அந்த பார்வதிக்கும் இருக்கிற ஆங்கிள், அவரை இந்த சொசைட்டி பாக்குறது, அதெல்லாமே எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஜோன்ல தான் இருந்துச்சு. ஐடென்டிட்டி ரொம்ப என்ன சம்பந்தமே இல்லாம நடக்குது, அந்த மீட்டர்ல போயிடுச்சு. இது அந்த அளவுக்கு இல்ல. இல்ல விஷால், இப்ப இந்த படத்துக்குமே கிளைமேக்ஸ்ல அதுதான் சொல்றாங்க, கொஞ்சம் ஓவரா போறோமா அப்படின்ற ஜோன்ல போயிடுச்சு. அந்த படத்துலயும் ஸ்டண்ட் பயங்கரமா இருக்கும். ஆனா ஐடென்டிட்டி அளவுக்கு இல்ல பாருங்க, ஐடென்டிட்டி அநியாயம், திடீர்னு எங்கெங்கயோ கதை போய் என்னென்னமோ. ஆனா ஸ்டண்ட் பயங்கரமா இருக்கும் சார் ப்ரோ ஐடென்டிட்டி. அதுவும் கிளைமேக்ஸ் இதுல கமல் இதுல ரொம்ப ரியலிஸ்டிக்கா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ஸ்டன்ட்ஸுமே சூப்பரா பண்ணிருக்கானுங்க கமல், ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. எப்பா பிருத்திவிராஜ் பிடிக்கும்னா போய் ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான். பிருத்திவிராஜ் பிடிக்கும்னா மஸ்ட் வாட்ச். அந்த ஆள் பெர்ஃபார்மன்ஸ்க்கே பார்க்கலாம், ஒரு மாதிரி செம்ம செட்லா சூப்பரா பண்ணிருக்கான் மனுஷன். ஆனா எனக்கு தெரியல விஷால், இது எவ்வளவு தூரம் இதாகும்னு தெரியல, பிக்கப் ஆகும்னு தெரியல. புரியுது. ஆமா அவர் தான் இன்னும் ஒரு மாசத்தை அடுத்த மாசமே கலிஃபா வச்சிருக்காரு. ஆமா அது 3 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவிட்டிஸ் வருதோ அதான். ஆனா பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் மோஸ்ட்லி வந்து நிவின் பாலி படம் பிக்கப் பண்ணுவாங்க, அதுதான் எனக்கு தோணுது. அது மீன்ஸ் அந்த பாசிட்டிவிட்டிஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே அதுலதான் போவாங்கன்னு தோணுது. கலிஃபா மேல லைட்டா ஒரு பயம் இருக்கதான் செய்யுதுப்பா. பரணி, அவர் ஏன் பிருத்திவிராஜ் படத்தை சப்போர்ட் பண்ணல உங்களுக்கு தெரியல? ஏன் அவரு பரணி தான். அத பரணிட்டே சொல்றீங்களே? கமல்கிட்ட தான். லூசிஃபர் டைரக்டர் யாரு? லூசிஃபர் டைரக்டர் பிருத்திவிராஜ் தான். புரியலையே, லூசிஃபருக்கே நான் பாசிட்டிவா தான் சொன்னேன். பல்தான் கமலே சொல்லிட்டான், ஏங்க சும்மா இருங்கன்ற. ஊரே புலம்பிட்டு இருந்தாங்க லூசிஃபர், நம்மால் மட்டும் வந்து 3.5 அதுதான் சொல்றேன். என்ன அதுதான் காலையில 4 மணிக்கு அந்த ஃபேன் ஷோ பார்த்துட்டு இதாயிட்டாரு போல, அந்த கூட்டமா கத்தி பார்த்து அவர் மட்டும் தனி எல்லாரும் அடி பொழந்துட்டு இருந்தாங்க, எல்லா பக்கமும். இவர் மட்டும் வந்து 3.5 கொடுத்தாரு லூசிஃபருக்கு. இருந்துச்சு, நீங்க என்னடா இப்படி பொழக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பார்த்தேன் நான். பொழங்க நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு அப்படின்னு இருப்பீங்க. இல்ல இன்னொரு விஷயம், இதே முரளிக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா இருக்கு புக்கிங்ஸ். நான் சும்மா ரேண்டமா ஓபன் பண்ணேன், நான் நார்மலா புக் பண்ண மாட்டேன், அங்க போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் நானே புக் பண்ணிட்டு தான் போகணும் போல. நாளைக்கு 9 மணி ஷோ போறேன். அந்த படமும் ஈவில் டெட் பார்க்கலாமா இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி லவ் பார்க்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். விஷால் ப்ரோ உங்களால் இன்டர்வியூ கொடுத்துருக்கு விஷால் ப்ரோ, பாத்தீங்களா? பிஆ இருக்கு. யாரு? செல்வராகவன் தான்.
சூப்பர். நைட்டு பாத்துருவோம். அந்த செல்வராகவனும் அந்த அந்த பையன் பவிஷும். சூப்பர். நைட்டு பாத்துருவோம். விஷால் விஷால் சொல்லுங்க பரணி. இவர் ராஜ்குமார் பெரியசாமி கமெண்ட் பாத்தீங்களா? ஆமா ஆமா. என்னதுங்க? எல்லாம் பேசினா இதையும் பேசணும்ல. என்னது? அவர் வந்து இந்த இது இப்ப ரூமர் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, எல்லாரு கூடயும் எஸ்கே வந்து கதையை மாத்த சொல்றாரு. ஆமா, அது அப்போ போட்டது தானே, இல்ல இப்ப போட்டதா? அத பத்தி போட்டிருந்தாரு. அமரனுக்கு இதேதான் சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு படம் ஏதோ ஒண்ணு இருக்கே, மாவீரன். ஏங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஓமுக்கெல்லாம் அவங்க நெகட்டிவா பேச மாட்டாங்க. வலை பேச்சு அது ஏன்றது சில பேருக்கு புரியும். ஆஹா, நீங்க ப்ரோ வலைபேச்சு அந்தனன் தான் இது வந்து கான்ஸ்டன்டா பண்றது, எல்லா இடத்துலயும் இது சொல்றது. அத மென்ஷன் பண்ணியே போட்டிருக்காங்களே. அமரன்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அமரன்லாம் ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க ரீஷூட் அத்தனை நாள் இத்தனை நாள். இப்ப சேயோனுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க டார்கெட்டே அமரனுக்கு என்ன சொன்னாங்கன்னா பட்ஜெட் கூடிருச்சு, அதனாலதான் சோனி பிக்சர்ஸ் வெளியே போயிட்டாங்க. அவங்க டார்கெட் டைரக்டர்லன்றத புரிஞ்சுக்கோங்க. மாவீரன், அமரன், சேயோன். அமரனுக்கு சொன்னாங்க, சேயோனுக்கு சொன்னாங்க, இப்போ இது மாவீரனுக்கு சொன்னாங்க. அப்ப யாரு அவங்க டார்கெட்? டைரக்டர்ஸ் இல்ல. இல்ல ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு இப்ப ரீசெண்டா, அதுல போயிட்டு ஏன் எப்ப பார்த்தாலும் ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனா உண்மையாலுமே இல்ல, ஏதோ வேலை இருக்குன்னு போனாப்ல நிமிஷத்துல வரேன்னாரு, இருக்காருன்னு. ஆனா நிறைய பேருக்கு ட்ரீம் இந்த மாதிரி ஒரு கேஸ்டிங் அமையறதெல்லாம். ராஜ்குமார் கண்டிப்பா ஒரு தரமான படத்தை கொடுத்தாகணும். அவருக்கு ஒரு பிரஷர் தான், மினிமம் கேரண்டி டைரக்டர் தான். ஏன்னா சரியான கேஸ்டிங் பாருங்க. அப்பா, அந்த ஃபீமேல்ல பார்த்தா சாய் பல்லவி, இங்க மம்முக்காக்கே நான் ஹைப். நஸ்ருதீன் ஷா வேற இன்னைக்கு. ப்ரோ நஸ்ருதீன் ஷா வந்து ஃபர்ஸ்ட் படமா தமிழ்ல இது பண்ணார்ல? ஓகே அவர்தான் காந்தி ஹேராம்ல காந்தியா பண்ணிருப்பாரு. இல்ல அது தெரியும், அது வந்து பைலிங்குவல் தானே, ஹிந்தி தமிழ் ரெண்டும் மிக்ஸ்டா தானே பண்ணாரு. ஆமாங்க, ஆனா அது தமிழ் படம் தானே. அது ஸ்ட்ரைட் தமிழ் படம் எனக்கு தெரிஞ்சு இதான் நினைக்கிறேன் ப்ரோ ஃபர்ஸ்ட். ஆமா, நீங்க ஹேராமத்தை எப்படிங்க தமிழ் படம் தான் ஹேராம் நம்ம படம்ங்கற இல்ல நம்ம படம் தான் பைலிங்குவல் ப்ரோ. அது ரெண்டுமே ஹிந்தில எடுத்தாரு, தமிழ்ல எடுத்தாரு. காலையில இந்த அனௌன்ஸ்மென்ட் ஹிந்தில எடுக்கல ப்ரோ. அந்தந்த லாங்குவேஜ் ஆர்டிஸ்டே சூஸ் பண்ணி அவங்க அந்தந்த லாங்குவேஜே பேச விட்டுருப்பாரு. இப்போ ராணி முகர்ஜி எல்லாம் அவங்க உண்மையிலே பெங்காலிலே பேச விட்டுருப்பாரு படத்துல. கதை களமே அப்படிதானே. அதனால உங்களுக்கு ஷாருக் கான் தான் தமிழ் பேசியிருப்பாரு. ஆனா அந்த படத்திலேயே அவரு இவர்கிட்ட பேசும்போதுதான் தமிழ்ல பேசுவாரு. இவருக்காக அந்த படத்துலயே அந்த பத்தானா தான் அவரு பிளே பண்ணிருப்பாரு. அந்த இதாதான் லைவ் தான். ஆனா வந்து பைலிங்குவலா தான் எடுத்தாரு அவர். எடுக்கும்போது என்கிட்ட நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அது வந்து லைவ் சவுண்ட் தான் கேப்சர் பண்ணாரு. ஆனா வந்து பைலிங்குவல் தான். ஹிந்தில பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லைங்க, ஹிந்தி வெர்ஷன் இருக்காங்க. ஆமா, எனக்கும் டப்பிங் கூட பண்ண மாதிரி எனக்கு ஒண்ணு இது தெரியலையே. ஹேராம்லாம் எனக்கு எங்க அப்பா சொல்லிருக்காரு, அந்த டைம்ல பாம்பேல ரிலீஸ் பண்ணிருக்காரு. இங்கிலீஷ் தான் பேசுவாரு. காந்தி இங்கிலீஷ் தான் பேசுற மாதிரி ஞாபகம் தெரியல. நம்ம சுகன் ப்ரோ இருக்கார்ல, நாங்க இந்த அனௌன்ஸ் பண்ணப்ப பேசிட்டு இருந்தோமா, அவருக்கு யாருன்னு தெரியல போல. அஞ்சான் படத்துல ஸ்டார்டிங்ல ஒருத்தர் வந்து எலிவேஷன் கொடுப்பார்ல, சூர்யா. அசிங்கமா கேட்டுருவோம் கமல், தயவு செஞ்சு. அவர் கேட்டாரு ராஜு பாய், அவரு யாருன்னே தெரியாது. இல்ல அவரை சொல்லல. சுருட்ட பத்த வைப்பார்ல, இன்ட்ரோடக்ஷன் ஃபிளாஷ்பேக் ஓபனிங் ப்ரோ. அது ஏங்க தயவு செஞ்சு ராஜு நகி ராஜு பாய் அவர் இல்ல வருவாரு. இவரு சூர்யா போய் அதுதான் ப்ரோ, சின்னதா வேட்டு சத்தம் கேட்டோனே பறந்து ஓடுற அந்த டயலாக் அவர்லாம் கிடையாது. இவரு வேற அவரு வேற. சரி, அதை விடுவோம். நடுவுல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒர்க்கு காதுல வாங்கிட்டு ஆனா பேச முடியாம இருந்தேன். ஒர்க்கு முடிச்சிட்டேன். குமார் ப்ரோ, அந்த படம் பாத்தீங்களா? கியூரியஸ். இல்ல இன்னைக்கு தான் கேட்டிருக்காரு. நீங்க பாத்துட்டீங்களா பிரகாஷ் ப்ரோ? அவர் எனக்கு மெசேஜ் பண்ணி நாளைக்கு டீடைலா சொல்றேன். அவர் வந்துட்டு மாலிவுட் டைம் ஸ்பெஷல் காமெடியா டார்க்கா பார்க்கலாமா வேணாம், ஏன்னா இவ்வளவு கேட்காத நான் போய் பாருங்க அந்த படத்தை அப்படின்ற. அவர் ஒரு படத்தையும் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் பாப்பாரு. சரி பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒண்ணு பார்த்தேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு
2014-15 இதே முரளி படம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. என்ன நினைக்கிறீங்க? அது வேற டைரக்டர், வேற கதை. அகமது அதுக்கு பதிலாதான் மனிதன் பண்ணாங்க பரணி ப்ரோ. மனிதன் ஒரு படம் பண்ணாங்க, ஓகே. பட் இந்த இது என்ன இதுன்னு கேட்கலாம் தான் நீங்க சும்மா போட்டேன். டைட்டில் மட்டும் தான். ஆமா சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. என்ன இன்னைக்கு புதிய தகவலாக வேல்பாரி என்று கூறுகிறார்கள். ஆமா சொல்லுங்க. அது கேட்டாங்களேன், டெய்லியும் அந்த எழுத்துல வச்சு என்னென்னமோ பண்ணிட்டாங்க. ஆனா தனுஷ் அதை வச்சு செம்மையான பிசினஸ் பண்ணிட்டாரு. மொட்டத்தனமான பிசினஸ். காலைல போட்டல போஸ்ட் அந்த மாதிரிதான் இருக்கு. எப்படி எல்லாம் பார்த்து பயங்கரமா பிசினஸ் பண்ணிட்டாரு. என்னென்ன வகையில பண்ண முடியுமோ எல்லா காம்பினேஷனையும் போட்டாங்க. வேல்பாரி, வினோத், அப்புறம் வினோத் சோப்ரா, வெங்கட் பிரபு, வெற்றிமாறன், தனுஷோட 5வது டைரக்ஷன், இப்படி ஏகப்பட்ட அறிவிப்புகள். தனுஷ் வேற அது கொடுக்குற பில்டப் இருக்குல்ல, அந்த தமிழ் வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்லாம் பயங்கரமா இருக்கு. அவர் போடுற ஒவ்வொன்றும் அதை பார்த்து நிறைய பேர் வேல்பாரி கேட்கறாங்க. ஏன்னா நேற்று வந்து அந்த போர்க்கொடி, அந்த போர்க்களம் எல்லாமே இருந்துச்சு. அது படிந்தவரை விட்டு வைப்பான், பகைத்தவரை நட்டு வைப்பான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அதை நேற்று கூட ஏதாச்சும் ஒரு தமிழ் டப்பிங் மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு ஹிந்தி படத்தோட தமிழ் டப்பிங் மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு போட்டு சுத்தமான தமிழ் சூப்பரா இருந்துச்சு. தானை பின்தொடர யானை மீதேறி வருகிறான் அப்படிங்கறதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. அதனால அதை பார்த்துட்டு நிறைய பேர் வேல்பாரி தெரியுது, பெரிய படம் தான். ஆனா அது தனுஷ் மட்டும் பண்ண மாட்டாரு. இல்ல அதான் அதே 12th ஃபெயில் டைரக்டரோட படம் தான் சொல்றாங்க. இதை நான் 2 நாளா இதை பத்தி பேசவே இல்லை, தெரியல. நான் வெங்கட் பிரபு படம் ஃபர்ஸ்ட் நான் ஆசையா இருந்தேன். முதல்ல ட்வீட் பண்ணல, ஆசையா இருந்தேன் பயங்கரமா. ஏன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பிலிம், அவர் பயங்கரமா ஸ்கிரிப்ட் எழுதி சிவகார்த்திகேயன் போய் அது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு, அது சில பல காரணங்களுக்காக, பட்ஜெட் இஷ்யூஸ் காரணமாக அது நவரல. அடுத்த சில காரணங்களுக்கு. ஆனா கதையான சூப்பரான கதை. சத்யஜோதிக்கு அந்த கதையும் பிடிச்சி போயிடுச்சு. ஆனா சத்யஜோதி தயாரிப்புல, தனுஷ் நடிப்புல, வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல, சாய் அபியங்கர் மியூசிக்ல இப்படி அந்த காம்பினேஷன் உருவாகிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் தான் வரப்போகுது அப்படின்னு ஆசையா தான். ஆனா அந்த காம்பினேஷன் உறுதி. பட் அது இப்ப வருதா இல்லையான்னு பாத்துட்டா வினோத் சோப்ரா படம் தான் வருதான். அந்த அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்னு எனக்கு புரியல. அதாவது பிரகாஷ் ப்ரோ, அதுக்கு சாய் அபியங்கர் மியூசிக், அதுதான் எனக்கு அப்படி இந்த பில்டப் இவ்வளவு இதெல்லாம் எனக்கு அதுதான் செட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. அது இன்னொரு அப்புறம் டேரக்டர் அனௌன்ஸ் பண்ணல. ஹிந்தி ப்ரொடியூசருக்கு, ஹிந்தி டேரக்டருக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய அந்த பில்டப் நம்ம பயங்கரமா எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்களே. இது வேல்பாரி அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனா வேல்பாரியில ஒரு நீலன் கேரக்டர் பண்றது சங்கர் கமிட் பண்ணி வச்சிருக்காரு. அதனால இது அது கிடையாது. ஏன்னா வேல்பாரியில நீலன் கேரக்டர் தனுஷ் தான் பண்றாரு. கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இல்ல தனுஷ் விக்கி கௌஷல்னு பேசிட்டு இருந்தாங்க. வேல்பாரி முதல்ல பண்றாங்க. நான் கூட வேல்பாரி தான் போலன்னு நினைச்சிட்டேன். சீரியஸா சொல்றேன். இல்ல வேல்பாரி சங்கர் தாங்க பண்றாரு. சங்கர் தான் ரைட்ஸ் இருக்கு. சங்கர் என்ன வீட்டு இருந்து வாங்கிட்டாரு. அவர் பேர் என்ன, எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள்ட்ட இருந்து இவர் முழுசா சங்கர் ரைட்ஸ் வாங்கிட்டாரு. சங்கர் தான் டேரக்ட் பண்ண போற, யார்ட்டையும் விட்டு கொடுக்க போறது இல்லை. படம் அப்படியே தான் இருக்கு. அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் தான் இல்ல. அவர் என்ன பண்றாரு, நடிகர்கள் கமிட் பண்ணிட்டே வந்தார். ரன்வீர் சிங்க வேல்பாரி ரோலுக்கும் அப்படி வரணும்னா அவர் ஒத்துக்கல, இல்ல அவர் செட் ஆகல, நீங்க உள்ள ப்ரொடியூசர்ஸ் ஃபீல் பண்ணாங்கன்னா வேற ஏதாவது தமிழ் ஹீரோ அவரை வேல்பாரி ஆகவும், அடுத்து வந்து நீலன், அது ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம், அது தனுஷுக்காகவும், அப்புறம் கபிலருக்கு இன்னொரு ஹீரோ பேசினாங்க. அந்த ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. அவர் வேல்பாரி ஆனா பேசினாங்க. வேல்பாரிட்ட வந்து அந்த வேல்பாரி கதையை கொண்டு போய் இன்னொரு ஹீரோட சொன்னோன்னே அவர் ரொம்ப குசி ஆயிட்டாரு. ஆக நமக்கு தான் அந்த கதை வேல்பாரி வருது அப்படின்னு அவர்கிட்ட இந்த போய் கபிலர் ரோல்னு சொன்னோன்னே ஆனா வேல்பாரினோடனே நான் வந்து இந்த ஹீரோ ரோல் நடத்தி வந்தேன், நீ வந்து கபிலர் ரோல் பண்ணணும், நான் எதுக்கு பண்ணணும், அதை நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோ வேணான்ட்டாரு. நான் படிச்சது இல்ல சாரி, உங்க எதுவும் கேட்கல. இப்ப பொன்னியின் செல்வன் பேர் இருந்தாலும் வந்தியத்தேவன் தானே டைட்டில் கேரக்டர். அந்த மாதிரி வேல்பாரியில நீலன் தான் டைட்டில் கேரக்டரா, இல்ல வேல்பாரி தான் மெயின்? இல்ல வேல்பாரி மெயின், வேல்பாரி தான் எல்லாமே, ஓகேவா. ஆனா வந்து நீலன் கேரக்டர் ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ், ஸ்கிரீன் டைம் 2 அதிகமா இருக்கிற கேரக்டர். ஓகேவா. உங்களுக்கு ஆரம்பிக்கிறது நீலன்ட்ட தான், முடிகிறதும் நீலன்ட்ட தான் இந்த கதை. ஆனா அதாவது எல்லா எமோஷன்ஸ் கலந்த ஒரு கதாபாத்திரம் வந்து இதுல வந்து 3 கதாபாத்திரம் இருக்கும். அது வந்து மெயின் வேல்பாரி. ஆனா வேல்பாரி வர்றதுக்கு சில கொள்ள நேரம் வரும். அதுக்கு முன்னாடி இருக்கு கதையை மூவ் பண்ணி கொண்டு போகணும்ல. அதுக்கு ஒரு கதாபாத்திரம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் சென்ஸோட இருக்க ஒரு கேரக்டர் வந்து நீலன். நிறைய மாஸ் மூமெண்ட்ஸும் இருக்கும். அதாவது அப்பாவித்தனத்துல ஆரம்பிச்சு காதல்ல போய் நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் போய் ஆக்ஷன்ல போய் அப்புறம் பரிதாபத்துக்கும் போய் திரும்ப கருணைக்கு போய் அது வேற மாதிரி ஃபைனலா அன்புல முடியும். சூப்பர். இன்னொரு கேரக்டர் அது மாதிரி ஒரு 2 இல்லாம யாரு இன்னொரு கேரக்டர் யார சொல்றீங்க? 3 கேரக்டர்ன்றீங்களே இம்பார்ட்டன்ட். ஆமா, கபிலர். ஓகே டன். நீலன், வேல்பாரி, கபிலர். ஆக்சுவலா வேல்பாரி, அதுக்கப்புறம் நீலன், அப்புறம் கபிலன், அப்புறமேட்டு வந்து
இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்கு, அதெல்லாம் வந்து இங்க யார் பண்ணுவார்லாம் எனக்கு தெரியல. அதுதான் வந்து தெரியுதா பரணி யாருன்னு? இன்ட்ரோல் பிளாக்கு பரணி தெரியுதா யாரு சொல்றானு? அவருக்கு தெரியல, நீங்க சொல்லிடுங்கடா. மைண்ட்ல வராரு, ஆனா அவர் தானு தெரியல. சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க. ஐயோ, நீங்க இப்ப டக்குன்னு நேம் தெரியல எனக்கு. அந்த பசங்களெல்லாம் கூட்டு போவார்ல ஒருத்தர், அவரா? அதான் நான் இன்ட்ரோ அவர் தேக்கனுங்க. தேக்கனை கேட்கல, தேக்கன்னு முக்கியமான கதாபாத்திரம் தான். ஃபைட் பண்றாங்கல்ல, 2 மலமாடு மாதிரி 2 பேர் ஃபைட் பண்ற மாதிரி வரும்னு சொல்றாங்கல்ல. ஓகே ஓகே, புரியுது புரியுது. அந்த கேரக்டரை யார் பண்ணுவா? அந்த கேரக்டர் யார் ஃபுல் பண்ண போறா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. இதான் சொல்றேனே, கதாபாத்திரங்களாவே 100. நம்ம சொன்னதே 156 கதாபாத்திரங்கள் சொல்லியிருக்கோம். 156 கதாபாத்திரங்கள், அதுல 96 முக்கியமான கதாபாத்திரங்கள், அதுல 50 பழம்பூரா இருக்கும் கதாபாத்திரங்கள், 10 டாப். அப்படி இருக்குங்கிற பத்தி நீ யாரை தேர்ந்தெடுப்பீங்க? எல்லாத்துக்கும் ஆர்டிஸ்ட் இருப்பீங்க, நிறைய இருக்குல்ல. அது போய் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் இல்ல சங்கருக்கு அது தீனிதாங்க. சங்கர்ட்ட கதை தான் இல்ல. இப்ப அது அவரோட விஷுவல்ஸ்க்கு அதெல்லாம் சூப்பரான தீனி தான், இல்லைன்னு சொல்ல. பாம்னு ஒண்ணு இருக்கு, அந்த பாம்பு கொஞ்சம் ஒரு சின்ன படத்துல மேட்ச் பண்ணிட்டு, ஏன்னா அவர்கிட்ட பயங்கரமான ஏன்னா அப்பயே நீ கற்பனை திறன் அதிகமா இருக்க ஒரு ஆளு, அவர்கிட்ட கற்பனை திறன் அதிகமா இருக்கிற ஒரு காட்சியை கொடுத்துட்டு அதை வந்து நீங்க வந்து பெரும் படமாக்கி மட்டும் கொடுங்கன்னா படமாக்கிடுவாரு. ஆனா என்ன கேட்டா இந்த வேல்பாரி அப்படியே கொண்டு போய் அட்லியில கொடுங்க. அட்லி ஏன்னா ஒருத்தர் நம்ம மனுஷனுக்கு என்னன்னா ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது அப்படியே இருக்கணும். ஓகேவா? இங்கிட்டும் போகக்கூடாது அங்கிட்டும் போகக்கூடாதுன்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்னு ஜெராக்ஸ் எடுக்கணும், அட்லியில கொடுக்கணும். ஓகேவா? அப்ப அட்லியில கொடுக்கறது தான் பெட்டரான ஆப்ஷன். ஜெராக்ஸ் படம் இருக்காது, அட்லி தான் படம் எடுக்கும். அதுல அட்லியில படம் எடுக்கணும், பயங்கரமா மாசாவும் எடுத்துரும்ல, மாசா இருக்கும், வேற லெவலுக்கும் பிரம்மாண்டா இருக்கும், எல்லாமே இருக்கும். அது அதாவது அட்லி கிண்டல் பண்றதுக்காக ஒரு டைலாக் சொல்ல, அதை பாராட்ட தான் செய்யறேன். ஏன்னா பக்காவா ஒன்று பண்ணக்கூடிய ஒரு ஆளை ஏன்னா அது ஒரு சிலருக்கு ஒவ்வொரு திறமை இருக்கும், அது அவர்கிட்ட இருக்கு. அது இந்த படத்தை கொடுத்து வேல்பாரி நான் ஆசைப்பட்டா என்ன வேண்ட பொறுப்பு அவர் ரைட்ஸை கொடுத்துட்டு நீ யாரை வச்சாலும் எடுக்கணும், நான் கண்டிப்பா அட்லி வச்சு தான் எடுப்பேன். ராஜமௌலி இல்லையா? ராஜமௌலி எல்லாம் செட் ஆகாது, நேட்டிவிட்டி போயிடும். ஓகே, படம் சென்சார் ஆயிடுச்சு. இன்னொன்னு சொல்லிடுறேன், ராஜமௌலி அதர் லாங்குவேஜ் எடுக்க மாட்டாரு, பெருமைக்கு சொல்லுவாரு. நான் வெளி ஹீரோ வச்சு எடுக்க மாட்டாரு, வெளியே அதர் லாங்குவேஜ் படம் எடுக்க மாட்டாரு, கதையை மட்டும் எடுத்து பாருங்க. அது எடுத்து உருவிக்குவாரு, சீன் பல சீன்லாம் எடுப்பாரு. சீரியஸா சொல்றேன், இது வந்து நான் வந்து இதை வந்து அவர் பாராட்டுறதுக்காக சொல்ல, திட்டத்துக்காகவே சொல்றேன். அவங்களாம் ஒரு கிட்டத்தட்ட சேடிஸ்ட் மனநிலையில இருக்கக்கூடிய ஆட்கள் தான். ஜாதி மொழி அந்த வெறி அதிகமா இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்க ஹீரோ மட்டும் தான் படம் பண்ணணும், அவங்க லாங்குவேஜுக்கு மட்டும் தான் படம் பண்ணணும். அதை வந்து பேன் இந்தியா மாதிரி பிசினஸ்க்காக தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள். ஓகேவா? ஹாய் படம் சென்சார் ஆயிடுச்சு. ஹாய் படம். ஹாய் படமா? ஹாய் படம் என்ன படம்? ஹாய் படமா? ஹாய் நயன்தாராவின் ஹாய், கவினின் ஹாய். அப்படி சொல்லு, சாயின்னு கேக்குது. 2 hours 26 minutes. சூப்பர். அந்த படம் வந்து சரி வேகமா ரிலீஸ் பண்ணட்டும், எப்பயோ பிளான் பண்ண படம் அது. சிறை வந்து அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக வேண்டிய படமா இருந்துச்சு. அது இப்ப எப்ப ப்ரோ வரும் அதுவும் தெரியல. இப்ப ஜனநாயகம் ஜூலை 24 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சென்சார் சர்டிஃபிகேட் ஆயிடுச்சு, ஒரு சர்டிஃபிகேட் கைக்கு வந்துருச்சு. அவங்க டேட்டா போட்டாங்கன்னா அடுத்த ரெண்டு வாரத்துக்கு எந்த படமும் வராது. அதுக்கப்புறம் விஸ்வநாத் ஆனந்த்னே வருது, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், அந்த படம் வேற இருக்கு. தள்ளி போற மாதிரி தெரியல, அது தள்ளி போகலாங்க. அது 16 17. ஏன்னா ஓடிடி நாங்க சொன்ன மாதிரி ஓடிடி டீல் பேசிட்டாங்க, 30 நாள்ல ஓடிடி ரிலீஸ் பண்ணி ஆகணும். அவங்க தள்ளி போனாங்கன்னா டேட் கிடைக்காது சின்ன படங்களுக்கு. இந்த படம் வரதுனால அப்படியே மறைஞ்சிட போகுது. ஆமா, மறைஞ்சிருந்தா. இப்ப படம் ரிலீஸ் அப்புறம் மறையறதுன்னு ஒண்ணு இருக்கு, ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு மறையும். என்னன்னா இப்ப நல்ல டாக் இருக்குல்ல, பயங்கரமா பேசுறது. இப்ப ஜனநாயகம் வச்சா ஜனநாயகம் பத்தி அதிகமா பேசுவோம், படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் ஜனநாயகம் பத்தி பேசிட்டு இருப்போம். அந்த படத்தோட ட்ரைலர் வந்தாலும் சரி, எதுனாலும் சரி, எல்லாமே அன்பே டைனாங்கிறது கொஞ்சம் அமுங்கிரும். அது அந்த படத்துக்கு ஒரு ஆபத்து தான், வேற வழி இல்லை. இன்னைக்கு ஓடிடி இருக்க மார்க்கெட்டுக்கு ஜனநாயகம்ல இருந்து கண்டிப்பா விடுவாங்க. ரிலீஸ் ட்ரைலர் ஒன்று விடுறாங்க, அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் ட்ரைலர் மட்டும் விடுறாங்க, அந்த படத்துல வேற எந்த ப்ரொமோஷனும் பண்ணல, ரிலீஸ் ட்ரைலர் மட்டும் விடுறாங்க, ஒரே ஒரு சாங் விடுறாங்க. ப்ரோ வணக்கம். சொல்லுங்க. விஷால்கிட்ட மூவி ரிவ்யூ கேட்டேன், இன்ன வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆனா சுரேந்தர் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு ஸ்பீக்கர்ல சவுண்டே இல்ல, அழகா
கொஞ்சம் பொறுமையா ஒரே இருங்க. நிமிஷங்க ஏங்க சுரேந்தர் இல்ல துரந்தர் தான். ஐயா எனக்கு புரியல. என் வீட்டுல உட்காந்தா நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. ரோட்டுக்கு வந்தா வண்டி போன மணிக்குன்னு இருக்கு. நான் என்ன பண்றது? நட் ரோட்ல என்னடா பேசுவாங்க? மொட்டை மாடிக்குவா? மொட்டை மாடியா? என் வீட்டுல மாடியே கிடையாது. சரிடா இதுக்காண்டி நான் கூரை இது என்னது இது சீட்டு மேலே உட்காந்தா பேச முடியும்? சரி ஒதுக்குப்புறமா எங்கேயாவது வா. ஒதுக்குப்புறமா வந்தா வீட்டுல திட்டுறாங்களா விஷால் ப்ரோ? என்ன ஒதுக்குப்புறமா என்ன சரி சரி விஷால், சரி படம் எப்படி இருக்க? நோபடி உனக்கு பிடிக்கும், போய் பாரு. எதுவும் தெரிஞ்சுக்காம போய் பாரு. ஆனா நான் டீசர் ட்ரெய்லர் எல்லாம் பாக்கல. நீ எதுவும் பாக்கல? பாத்துட்டேன், டீசர் ட்ரெய்லர் பாத்துட்டேன். எனக்கு ரொம்ப சரி அப்ப பாத்துட்டு சொல்லு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போச்சு. ஆனா ஓவராலா ஓகே தான். பாத்துட்டு சொல்லு. விஷால் என் ட்வீட்டை கமெண்ட் பண்ணி கோட் பண்ணி ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, ஜெனரல் சென்சார்ட் வித் ஏ அப்படின்னு. அந்த ட்வீட் போட்டதுக்கு மேல போட்டிருந்தாரு, இப்ப சென்சார் ஆயிடுச்சு, ஏ சர்டிஃபிகேட் ஆயிடுச்சு. ஏ சர்டிஃபிகேட்னால தைரியமா அந்த கேவியனோட அவங்க இன்னொரு ஏ சர்டிஃபிகேட் படமான டாக்ஸிக் ட்ரெய்லர் அட்டாச் பண்ணிடுவாங்க. இப்ப குடும்பமா இப்ப நம்ம விஜய் படம் குடும்பமா போய் உட்காந்துட போறோம். எப்படி இந்த ஏலாம் கண்டது போறது கிடையாது. போட்டு ஆரம்பிச்ச போறான், அமோகமா இருக்க போகுதுன்னு போட்டிருக்காரு. அதான் பிரகாஷ் ப்ரோ, அந்த ஏ இந்த ஏ ஒண்ணு இல்ல பாத்துக்கங்க. தானே பிரகாஷ் ப்ரோ, எனக்கு புரியுதுங்க. இல்ல இல்லங்க, அது நமக்கு தெரியும். இவங்க என்னன்னா இந்த ட்ரெய்லரை அட்டாச் பண்ற ஏ சர்டிஃபிகேட் படத்தோட அட்டாச் பண்ணிட்டா பிரச்சனை தானே, லீகலா அட்டாச் பண்ணுவான். அது கேவி நான் சொந்த தயாரிப்பு தானே, எப்படியும் அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள ரிலீஸ் ஆகிற படம் தானே. அவன் படத்தை அவன் ட்ரெய்லர் அட்டாச் பண்ணுவான். இந்த படத்தை ட்ரெய்லர் அட்டாச் பண்ணாலும் பிரச்சனையும் கிடையாது. ஏ சர்டிஃபிகேட் படத்தோட அட்டாச் பண்ணாலும் அது கணக்குல வராதுன்னு. ஆனா நம்ம குடும்பம் போய் உட்காந்துருப்போம். அங்க முதல் இடத்துல பிரேம்ல இதை போட முழு ஸ்கிரீன்ல ஃபுல் ஸ்கிரீன்ல போட போறான். இப்ப திகழ்தண்டா படத்துல வர மாதிரி ஆக போகுதுன்னு போட்டிருக்கிறாரு. டிசி சிக்மா ரெண்டுமே தள்ளி போயிருமா, இல்ல டிசி மட்டும் வர ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சிக்மா வரும், டிசி வருமான்னு சந்தேகம். டிசி வராதாமே. பிரகாஷ் ப்ரோ சும்மாக்கே லைக்காக்கு நேரம் சரியில்லை. அவன் ரீசெண்டா ரிலீஸ் பண்ண எந்த படமே ஓடவே இல்லை. இதெல்லாம் தேவை. அது ரைட்டு தான் பரணி, அதெல்லாம் ரைட்டு தான். அவங்க ஒரு படத்தை இந்த படத்தை ரொம்ப டேட்டு போட்டாங்க, முன்னாடியே போட்டாங்க. இவங்க தான் லேட்டா போட்டாங்க. டிசி தான் சமீபத்துல போட்டாங்க. வீர வித்துட்டாங்களே பரணி ப்ரோ. ஆமா எல்லாமே இருக்கு, ஸ்ட்ரீமிங் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சுன்னா தாராளமா அவன் இறக்கிடுவான். யாரு? சிக்மா இறக்கிடுவான். ஏன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு எப்படி ரெஜியன் மியூஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது தியேட்டருக்குலாம் ஒரு பெருசாலாம் கனெக்ட் பண்ணலாம். அவங்க பெஸ்ட் ஓடிடிக்காவே எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியும். ப்ரோ நீங்க மாத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். டிசி தான் சன் பிக்சர்ஸ் பேனர், நீங்க சிக்மா வந்து லைக்கா இல்ல. மாத்தி சொல்லிட்டாரு. புரியல. இல்ல லைக்கானால ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பிரச்சனை கிடையாது, விடுங்க. இப்ப ரெண்டு படமே ரெட் ஜெயண்ட் பரணி, ரெண்டுமே ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பரணி. ஆனா சிக்மா தான் ரிலீஸ் ஆகும், டிசி ரிலீஸ் ஆகாது. சரி விஷால் என்னாச்சு சொல்லுங்க. இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து கவனிச்சிங்களா? என்ன பரணி இப்படி ஃபன் பண்றீங்க போங்க. இல்லையே கவனிக்கலையே, என்னாச்சு? காட் ஆஃப் வார் பரணி. அப்புறம் இன்னொன்னு, டெய்லி ஒருத்தர் ஃப்ரீக்கின்னு கமெண்ட் பண்றாரு. ஃப்ரீக்கினா என்ன படம் அப்டேட் எனக்கு புரியல. ஃப்ரீக்கி காட்சியில் வர்சஸ்காக டெய்லியும் போட்டுக்கிட்டே இருக்காரு. வாட் இஸ் ஆக்ஷன்? எனக்கு எதுவுமே காமிக்கவே இல்லையே கமெண்ட். தெரியல, டெய்லியும் போடுறாரு. ஃப்ரீக்கி 2020 தமிழ் டப் அப்டேட். காலைல ஒண்ணு போடுறாரு, ஈவினிங் ஒண்ணு போடுறாரு, நேத்து ஸ்பேஸ்ல போட்டாரு, முந்தானத்து ஸ்பேஸ்ல போட்டாரு. ஃப்ரீக்கி அப்டேட் கொடுங்க. எனக்கு ஃப்ரீக்கினா என்னன்னே தெரியலையே. அதாவது வசூல்ராஜா சொல்ற மாதிரி கேள்விக்கு பதில் தெரியலன்னா பரவாயில்ல, எனக்கு கேள்வியே தெரியலையே. இங்கிலீஷ் படம் போல பிரகாஷ். அது ஏதோ இங்கிலீஷ் படம் போல 2020 வந்தது. அதுக்கு தமிழ் டப் வேணுமா, அதுக்கு அப்டேட் வேணுமா, எனக்கு புரியலையே. நீங்க தானே பரணி ப்ரோ இந்த மாதிரி டெலிகிராமோட இது, அதனால கேக்குறாங்க. ஏங்க நான் பிரகாஷ் ப்ரோ இந்த ஸ்பேஸ்லயே சொல்லிட்டாரு, நான் தமிழ் டப் எல்லாம் வந்துட்டு இதே பண்ண மாட்டேன்னு, ரீஜனல் ஃபிலிமுக்கே பண்ண மாட்டேன். ரொம்ப நேரமா ஏதோ கேட்க வராரு, சொல்லுங்க. காட் ஆஃப் வார் ஃபர்ஸ்ட் லுக் பாத்துருக்காரு, அது இன்ட்ரஸ்டா சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னு தெரியல, சொல்லுங்க. என்ன ஃபர்ஸ்ட் லுக் அது? இல்ல பரணி, காட் ஆஃப் வாரோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து டாம் ஹாலண்டும் அந்த இவன் பாத்தீங்களா இல்லையா? அந்த போஸ்டர் ஒரு போட்டோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோ. காட் ஆஃப் வார் தான் அது. காட் ஆஃப் வார் நான் இங்கே நினைச்சேன் விஷால் ப்ரோ. நம்மாலே ஜோனி ரெட்டியார் தான் நினைச்சேன். இல்லங்க, காட் ஆஃப் வார் கேம் இருக்குல்ல, அத பண்றாங்க. அதோட அது முழுசா சொல்லுங்களேங்க. காட் ஆஃப் வார்னா உலகத்துக்கே பல்தான். இப்போதைக்கு எல்லாத்துக்கும் ஜோனி ரெட்டியார் திருவிக்ரம் படம் தான். உங்க 4 பேருக்காகலாம் திருப்பி சொல்ல முடியாது. உலகத்துக்கே காட் ஆஃப் வார்னா என்னன்னு தெரியும். இவங்க எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே டைட்டில் வச்சாச்சு, 4-5 கேம் வச்சாச்சு, காசும் பார்த்தாச்சு. பரணி ப்ரோ இப்ப ரீசெண்டா அதுதான் இப்ப ட்ரெண்டிங் டாபிக். கீழே எல்லாருக்குமே காட் ஆஃப் வார் கேம்ன்றது உனக்கு தெரியாது. உண்மையாலுமே காட் ஆஃப் வார் கேம்னு தெரியாது ப்ரோ. அது தெரியும் ப்ரோ. இப்ப திடீர்னு வந்து காட் ஆஃப் வார் ஃபர்ஸ்ட் லுக்னோனே எல்லாரும்
நினைக்கிறத விட்டுரு. காட் ஆஃப் வார் நீ பாத்துட்டு தான் இருக்க. இந்த திருவிக்ரம் படம் வந்ததுன்னா உனக்கு தெரிஞ்சிரும்ல. தெரிஞ்சிடும். அதை பத்தி அத பத்தி ஏதோ சொல்ல நீங்க வந்து அத பத்தி ஏதோ சொல்ல வரீங்க அப்படின்னு நினைச்சிட்டோம். நீங்க அத பத்தி ரொம்ப இதா இருந்தீங்களே, அதனால அத பத்தி என் பரணிட்ட பேச போறேன். கவலையே படாதீங்க, நானும் விஷாலும் அதை பத்தி அவங்க தானே இன்னொரு ஒரு முருகர் படம் பண்றாங்க, அதனால ஏதோ சொல்ல வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது அந்த கேம் உங்களுக்கு சரி, அதை பத்தி விட்டுருவோம். சரி விடுங்க பரணி. அது நான் சரி அதை விடுங்க. அது என்ன புதுசா வெங்கியட்ல சேர்த்திருக்கிறாங்க அந்த வீல. ஆமா, இன்னைக்கு வலைபேச்சு. என்னடா சம்பளம் இல்லாம பேசுறீங்கன்னு இருக்கு. வலைபேச்சு அந்த டாபிக் வரலையே, சுத்தி முத்தி சாவடிக்கிறதுக்குன்னு போறவங்களாம் ஏன்பா அப்படி பண்றாரு, விட வேண்டியதானே என்ன டைரக்டர்னு. நாங்களா என்னமோ இத பத்தி இது நாளைக்கு எத்தனை மணிக்கு அப்டேட் வருது சுரேந்தர் ப்ரோ? காலையில இருந்து உட்கார்ந்து இருப்பீங்களே. அதுவே தெரியாது பரணி. இவர் வாட்டி 3 நாளைக்கு 3 இது ஏதோ டைமே வந்தப்பெல்லாம் போட்டுட்டு இருக்காப்ல. அதே ஒழுங்கான ஒரு டைம்ல போட்டா கூட பரவாயில்ல. டைமிங் இன்னும் போடலையா பரணி? சொல்லுங்க. பேசன வச்சு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. டிசி அண்ட் சிக்மா இரண்டுமே தள்ளி வைக்கப்பட்டு உள்ளதாம். இம்மார்டலும் தள்ளி வச்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இம்மார்டல் ஏற்கனவே தள்ளி வச்சாங்க. எனக்கு இம்மார்டல் வந்திருக்காங்க கையாடு படம். பிரகாஷ் ப்ரோ கன்ஃபார்மா? இப்பதான் மெசேஜ் வந்திருக்கு. அவன் போட்டிருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நாளைக்கு ஒரு கையாடு படம் வந்துடா, போய் பாருடா. சரி, ஓகே ஓகே. அது நல்லா இருக்காதுடா. சுரேந்தர் நாளைக்கு என்ன படம் போறீங்க? முரளி காலையில. சூப்பர். இல்ல நோபடி இங்க ஷோ டைமிங் ரொம்ப மோசமா இருக்குங்க. எடுக்கவே இல்ல. மலையாளத்துல பாக்கலாம்னு பார்த்தா தமிழ் டப் வருது. தமிழ் டப்புக்கு ஷோ டைம் கொடுத்துருப்பாங்க. இல்ல ப்ரோ, தமிழ் டப்பிங் இருக்கு. பிருத்திவிராஜ் வாய்ஸ் இல்லாம வேற யாராவது வாய்ஸ் கேட்டா ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதனால பாக்குறேன். நல்ல விஷயம் தான். நல்ல ஒரு பிரகாஷ் ப்ரோ ஒரு டவுட். பிரகாஷ் ப்ரோ, ஜனநாயகன் படத்துல ஓமுன்ற வார்த்தையே இப்படி தூக்கிட்டானுங்களே, படமே ஓமுன்னு வருது, அதுக்கு என்ன பண்ணுவாங்க பிரகாஷ் ப்ரோ? சுரேந்தர்ட்ட கேள்றேன். யாரு பயன்படுத்துறான்னு இருக்கு இல்லங்க, யாரு பயன்படுத்துறான்னு இருக்குல்ல. இப்ப நீங்க வந்து அந்த ட்ரைலர்ல நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா என்னமோ ஆபரேஷன் என்னமோ சொல்லிதானே சொல்றாங்க. ஆபரேஷன் ஓஎம் என்னமோ சொல்றாங்க ட்ரைலர்ல. அப்ப அது வந்து நீங்க வந்து ஒரு வில்லன்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது எப்படி இவங்க வந்து உடனே ஜாதி ரீதியா மத ரீதியா புண்படுத்து அப்படின்னு சொல்லி இதை பண்ணுவாங்க. இது வந்து ஹீரோ தானே, அதுக்கான காரணங்கள் இருக்கும்ல. அது மேல அண்ணாமலையாரே அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல. அப்ப இது வந்து ஹீரோ ஒரு பாசிட்டிவிட்டி நோட்ல சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துவாங்க. எடுக்கிற எப்படி இருக்குன்னு டைலாக், டைட்டிலையோ ஒரு டைலாக்கோ எப்படி சொல்றாங்க, யார் சொல்றாங்கன்னு பாப்பாங்கல்ல. வில்லன் கேங்க சொன்னா இது வந்து தப்பா பயன்படுத்தா, தப்பான ஒரு விஷயத்துக்கு எதுக்கு ஓம் வைக்கணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஓகே ஓகே. ஆனா இன்னைக்கு அந்த கட்லிஸ்ட பார்த்த நீயும் இது கடை 8 மாசம் இழுத்தடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா பல்தான் தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரிதான் நடக்க போகுது. விடுங்க ப்ரோ, அவர்லாம் 30 வாட்டி படத்தை பார்த்துட்டாரு. அதனால கட்லிஸ்ட் எந்தெந்த சீன் அவருக்கு படமா தெரியும். எல்லாத்தையும் விட்டுருவே விஷால் ப்ரோ. இன்னைக்கு இது வந்தோடனே, இன்னைக்கு போஸ்ட் இது வந்துச்சுல, சென்சார் சர்டிபிகேட் வந்தோடனே ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு விஷால் ப்ரோ வாட்ஸ்அப்ல. இன்டர்வியூ சீன் அப்படியே ஸ்டேட்டஸ் வச்சிட்டாரு. இல்ல ஒரே ஒரு நிமிஷம். டேய் கமல், அதை நீ இன்னைக்குதான் பாக்குறல்ல? நான் பாத்துட்டே பல்தா. நீங்க நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறது இன்னைக்குதான் பாக்குறியா நான் கேக்குறேன். டேய் நான் அடுத்த நாளே அதை தாண்டா வச்சேன். டேய் நான் அடுத்த நாளே அதை கட் பண்ணி வச்சு ஸ்டேட்டஸ். அது மாவீரனுக்கு தெரியும். மாவீரன் பெருமை. டேய்ங்க நான் வந்து சொல்லிட்டேன், நீயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டேன்னு தெரியும். இங்க நிறைய பேர் பாத்துட்டாங்க, ஆனா பாக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கல்ல இந்த ப்ளூ சட்டை போட்டு. ஆமா அது ஓகே பல்தா. சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, மமிதா வந்து தமிழ் சினிமா யூஸ் பண்ணுவாங்க, ப்ளூ ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா படம் கேட்டா பாக்கலன்றவாங்க. ஆமா ஆமா கிடையாது. நான் இன்னும் படம் பார்க்காம அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுதோ அப்பதான் பாக்கணும்னு. இல்ல ஒரு நிமிஷம் கமல் நான் டீல் பண்றாரு. பரணி நான் உங்களை சொல்லவே இல்லையே, திடீர்னு வரீங்கன்னா கோபால பத்தி பேசிட்டு இருக்கேன். அதான் கோபால் தான் ப்ளூ ட்ரெஸ் போட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. நான் உங்களை சொல்லவே இல்லையே. பரணி நீங்க டீஷர்ட் தானே போட்டிருக்கீங்க. அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சுங்க, ஐயோ நம்ம டார்கெட் பண்றாங்க, எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு. அதனால வந்து அதே மாதிரி நீயே வந்து தலைய விடுற. அவங்க யாரதானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவரு என்னைய மட்டும்தான் இந்த ஸ்பேஸ்ல டார்கெட் பண்ணுவாரு. இவ்வளவு நாள் இருக்கு எனக்கு தெரியாது. அதான் உங்க டார்கெட் பண்றதுனே இப்போ வந்திருக்காருல கோபால் ப்ரோ. பரணி அவர் மட்டுமா டார்கெட் பண்றாரு? எல்லாரும் தான் பண்றாங்க.
கோபால் ப்ரோ சத்தமா பேசுங்க. கேட்கலையே அவரு பேசுறாரு. பல்தான் நாங்களே படம் பார்க்காம இருக்கோம், நீங்க பார்த்துட்டு வந்து டெய்லி சொல்லிருக்கீங்க. நம்பிட்டேன் மனிஷ் ப்ரோ. உண்மையா பல்தான், நல்லா பார்க்கல பல்தான். சரி அந்த ஓகே. படம் டவுன்லோட் பண்ணி எனக்கு இல்ல இல்ல எனக்கு அவரு அந்த டைம்ல வந்து அவர் என்ன நானும் பார்க்க வேண்டாம் தான் சொல்றாருன்னா, யோசிச்சேன். எப்பா உங்க சண்டையில என் மிச்ச சில்லறைய மறந்துடாதீங்கன்னு அவர் ரெஜிஸ்டர் பண்றாரு பாருங்க. நானும் நல்லவங்க, நானும் பாக்கலங்க. இல்ல அப்படி மனிஷ் சொல்லப்பா. ப்ரோ நான் பார்க்க வேண்டாம் தான் யோசிச்சேன். இந்த சரி இதுல ஸ்பீக்கர்ல இருக்கவங்கல எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் ப்ரோ, விஷால் ப்ரோ பல்தான் உண்மை. நான் அந்த படம் டவுன்லோட் பண்ணேன், டவுன்லோட் பண்ணி தம்பி என் பையன் நான் படம் பார்த்தான், பார்க்கல. நான் பார்க்கவே இல்லை. நான் பார்க்கல. அவன் சுரேந்தர் அவனை என்னப்பா பார்க்க சொல்லி நான் பார்க்கவே இல்லை. சுரேந்தர் உண்மையை பேசுறா டேய். ஏய் எந்த கோயில்ல வேணாலும் வந்து சூடு அடிச்சு கூட சத்தியம் பண்றேன்டா. நான் இந்த மாதிரி சத்தியம் இல்லீகலா உன் சத்தியம் கரெக்டா சூர்யா வச்சா சூடத்தை அடிச்சா சூடம் வேணாண்ணே. ஏன்னா நீ வேற சும்மா இருந்த. நீங்க ஃப்ளோல வேகமா எந்த கோயில வேணா சூர்யா அடிச்சு சத்தியம் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இல்லண்ணே சூடத்தை அடிச்சு கூட சத்தியம் பண்றேன். இல்லண்ணே எனக்கு இந்த மாதிரி இல்லீகலா வந்தா அப்படி இல்லண்ணே எனக்கு இல்லீகலா வந்தா பார்க்க மாட்டேன். மேக்சிமம் வந்து எனக்கு அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிடிக்கும். அதுவும் ஸ்டார் படம்லாம் அப்படி இல்லீகலா வந்து பார்க்கணுன்ற இது இல்லை. நான் அதை எப்பவுமே பண்ண மாட்டேன். அது எனக்கு பிடிக்காத நடிகர்ன்ற ஒரு டாபிக் ஒருத்தர் இருந்தாலும் அவர் படம் வந்திருந்தாலும் அதை பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி யாரு சுரேந்தர் bro? யாரு அப்படி சொல்ல அப்படி சொல்ல வந்துட்டான்டா இவன் ஒருத்தன். நான் யாருதான் நீ அப்ப எல்லாமே அபிஷியலா வர படத்தை மட்டும் தான் பாப்பியா? அபிஷியலா வர படத்தை மட்டும் தான் பாப்பியா? சுரேந்தர் நான் சிம்பு ஃபேனா இருந்தாலும் நான் தனுஷை இருக்க மாட்டேன். அப்படி இருக்க பழகிக்கும். அதான் நீ என்ன இல்ல விஷால் நீ எப்பேற்பட்ட நல்லவன்னு எனக்கு தெரியும். நேத்து வந்து வேல்பாரி டாபிக் வந்தப்ப என்னென்ன பண்ண என்னென்ன பேசிக்கிட்டு தெரியும். எல்லாருமே தான் கலாய்ப்பாங்க. அதேதான் நானும் இன்ன வரைக்கும் சிம்பு படம் எனக்கு தெரியும் வானம் படத்துல வந்து பிடிக்காத நடிகர் நான் சொன்னதை முழுசா கேட்டியா இல்லையாடா? எனக்கு பிடிக்காத நடிகர் யாராவது ஒருத்தன் இருந்தாலும் சொன்னது சிம்புவே இல்ல. இருங்க கமல் சொல்றது கேள்றா. எனக்கு பிடிக்காத நடிகர்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர் படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் நான் அதை பார்க்க மாட்டேன்னு இருந்தாலும் தான் சொன்னேனே தவிர இருக்கான்னு சொல்லல. எனக்கு எல்லா நடிகர் படமும் பிடிக்கும். எல்லாரும் படமும் என்னது என்னடா ஒண்ணுமே புரியல. பரணி அவனுக்கு பக்காக அவனை தூக்குங்க, கொஞ்சம் தூக்கிட்டு மேல தூக்கு. பரணி நீங்க அமைதியா இருங்க. பரணி நான் எதுவுமே பண்ண சுரேந்தர், நீங்க சொல்றத கேளியா? நீ ஏன் பதற? நான் அன்னைக்கு ஆனா பிரகாஷ் இவனுக்குலாம் இது கொடுக்காதீங்க, கோவஸ்ட் கொடுக்காதீங்க. பேசிட்டு இருக்கும்போது தூக்கி விடுறேன். நான் சொல்லிட்டு தானே தூக்குனேன் வந்து சவுண்டா இருக்குன்னு. என்ன சொல்றேன் ஒண்ணு சொல்லுங்க. ஐயோ நீ ஏயா இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் மாதிரி இருக்கு. ஆணியும் அடி வயித்துல ஷாக் அடிச்ச மாதிரி போடுது. எங்க பேர் சொல்லி சொல்லுங்க. கோவஸ்ட்ல இருக்கிறது நான் தான் இருந்தேன். நான் தெளிவா தானே சொன்னேன் பிரகாஷ் ப்ரோ, இவனுக்கு கோவஸ்ட் கொடுக்காதீங்க, என்னை தூக்கி விடுறான்னு. விஷால் நாளைக்கு கொடுப்பாரு, கவலைப்படாத. நாளைக்கு நான் வரல, உன் டார்ச்சர் தாங்க முடியல. ஓகே, நாளைக்கு தான அப்டேட் வருது. வந்து அதோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஏதனால சொல்லணும்ல. நாளைக்கு காலையில 8 மணிக்கு தனுஷ் ட்வீட் பண்ணுவார் சுரேந்தர். ஆனா யாரு எதிர்பார்க்கறாங்களோ இல்லையோ, பரணி வந்து இந்த இதுல உட்கார்ந்துருக்க மாதிரி பேரன்மை படத்துல வடிவேல் மாதிரி எப்படினாலும் தூங்காதன்னு உட்கார்ந்துருப்பாங்க. எப்படினாலும் இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பான்னு போடுவாரு. எதுக்கு நான் சொன்னேன். சொல்லுங்க பரணி, சொல்லுங்க பரணி. இந்த ப்ராஜெக்ட் வெயிட்டிங் தான். நான் வந்துட்டு ஆனா வந்து நான் கலாய்க்கலாம் இல்ல, சரியா விடுங்க. கலாய்க்க வேற செய்வீங்களா? லைட்டா இல்ல எங்களுக்கு வர மாதிரி உங்களுக்கும் வரும். அப்போ இது மாதிரிதான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்ல, அப்பப்ப சில காய்கள் வந்து இருக்கிற சந்தோஷம் என்னன்னா அது வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட் இல்ல, அப்படி அவர் ஒண்ணுதான் தெரியும். அதுக்குதான் பரணி வந்து ஐயோ அப்படின்ற ஒரு ஃபீல்ட்ல இருக்காப்புல. வெங்கட் பிரபு படமா இல்லாம இருந்துச்சுன்னா எங்க அண்ணனை தாண்டி போயிருமா அப்படின்ற ஒரு ஃபீல்ட்ல இருக்காப்புல பரணிக்கு. ஆல்ரெடி போயிடுச்சுங்க, எனக்கு புரியலையே அந்த ப்ராஜெக்ட். அப்படி சொல்லிடுங்க பரணி, அப்படி சொல்லிடுங்க. இல்லையேங்க எஸ்கே கிட்ட, அதுதான் அவர் போயிட்டாருல வெங்கட் பிரபு ஆபீஸ்ல. ஓ, நீ அப்படி மீன் பண்ணீங்களா? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், விடுங்க. இல்ல அது ப்ராஜெக்ட் எஸ்கே கிட்ட இல்ல, அவ்வளவுதான். இப்ப ஏதோ ராம்குமார்னு ஒரு டாபிக் சொன்னாங்கல்ல, அது என்னாச்சு? ராம்குமார் படம்
அது அந்த ப்ராஜெக்ட் எஸ்கே கிட்ட தான் இருக்கு, ராம்குமார் ப்ராஜெக்ட். அடுத்து என்ன படம் தான் பண்றாரு பரணி? அடுத்து என்ன படம் பண்றாரு? அந்த ப்ராஜெக்ட்டும் சிபி ப்ராஜெக்ட்டும் இருக்குது, பட் எது பண்றாருன்னு தெரியல. அதுக்கு நடுவுல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு பரணி ப்ரோ, தெரியாத மாதிரி போட. அப்படி வாங்க கமல். கார்த்திக் வேணுகோபால். கார்த்திக் வேணுகோபாலா? யாருங்க? ஆண் பாவம் அதெல்லாம் பொல்லாதது. ஒரு கும்பிட போட்டு அப்படியே ஆண் அனுப்பி பாவம் விட்டுறணும். பொல்லாதது இல்ல 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 இருக்கான் பரணி ப்ரோ, இருக்கான். இல்ல இப்படிதான் ஆண் வந்து பாவம் பொல்லாதது. அது அவர் என்னது எஸ்கே சேயன் பட டைரக்டர் யாரு? இருக்கு இல்ல சேயன் பட டைரக்டர் பேர் என்ன? சிவகுமார் முருகேசன். முருகேசன் நான் சிவகுமார். வந்து சிவகுமார் கேட்டேன். முருகேசன். இல்ல நான் வந்து கேட்டேன், அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, அடுத்த படம் இவருதான் இருந்தாங்க. இவரு பரணியை தான் சொன்னாரு. விபி ப்ரோ, பரணி ப்ரோ ஃப்ரீ அட்வைஸா கூட நீங்க மெசேஜ் போட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட. அந்த டேரக்டர்லாம் பக்கத்துல சேர்க்க வேணாம்னு சொல்லிருங்க, கும்பிட போட்டு அனுப்பிட சொல்லிருங்க தயவு செஞ்சு. டேய் ஆண் பாவம் பொல்லாத டைரக்டர் ஏன்டா அவர் அந்த படம் இல்லடா. பிளாக் பஸ்டர் தான்டா, என்ன புரியலையே? ஆனா அவர் ஆண் writer பாவம் தான். பொல்லாதது ஆஹா. பிடி சார். பிடி சாரி சார் சாரி, பிடி சார். ஆண் பாவம் இல்ல, பிடி சார். நெஞ்சமுண்டு 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 ஆ. நேர்மையுண்டு அதெல்லாம் ஓடு ராஜா. வந்துருங்க. பரணி ப்ரோ அதெல்லாம் கும்பிட போட்டு அனுப்பி விட்டுருங்க பரணி ப்ரோ. ஓடு ராஜான்றங்க. ஓடு ராஜா. ஆமாப்பா. ஓடு ராஜா. ஆனா அவன் உட்கார்ந்துகிட்டு இது வந்து இவங்கள என்ன ட்ரோல் பண்ணிருப்பான் தெரியுமா? வெங்கட் பிரபுவையும் பாலாஜி மோகனையும் அதெல்லாம் அப்ப ரோஸ்ட்னு ஒண்ணு பண்ணிருப்பான் தெரியுமா? ஏய் ஆமாண்டா, அதெல்லாம் ஓகே. நீ படம் என்ன பண்ணிருக்கா இங்க கேள்வி. ஆமா. ஆனா பிடி சார் ஓகே, நெஞ்சமுண்டெல்லாம் ரொம்ப சோதிச்ச படம். எனக்கு அந்த பிடி சார் ஓகே, அது ஓகே. எனக்கு நல்லா இருக்கும், இன்ட்ரோ நல்லா இருக்கும். அதான் அந்த சரியான சீன் பிடி. அந்த பாட்டு நல்லா இருக்கும், அந்த முருகர் பாட்டு. சூப்பர் பாட்டு. ஆமா, முருகர் பாட்டு. படம் ஓகே தான் அது. இவங்க ஏன்பா அப்படி பண்றாங்க? யாரு? ஏன் என்னாச்சு? ராமாயணா டீமு ஸ்கூல்ல ஏதோ ஆர்ட் காம்படிஷன் வைக்கிறாங்களாம். உங்க விஷனை வந்து பெயிண்டிங்ஸா ஸ்கெட்சஸா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதெல்லாம் ப்ரொமோஷன் தானே பாருங்க ப்ரோ. Winners will get chance to watch Ramayana trailer in 3D big screen before the rest of the world, along with exciting limited edition merchandise. அதெல்லாம் ப்ரொமோஷன் தானே பாருங்க ப்ரோ. அதுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நீங்க வந்து அதை அப்படி பார்க்க கூடாது, டிராயிங் காம்படிஷனா பாருங்க, அவ்வளவுதான். நீங்க தலை பாக்குறீங்க. ஏங்க எனக்கு இது இப்படி இந்த படத்துக்கு இப்படி ப்ரொமோஷன் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கலங்க. பரணி நீங்க அந்த படமே நீங்க ஃபீல் பண்ணாலும் இல்ல சிம்பிள் தான். ராமாயணம்ன்றது வந்து இவங்களோட ராமாயணம் வந்து எப்படின்னா வருஷம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது வேற ஒரு டைமென்ஷன்ல அதை வந்து எப்படி அடுத்த ஜென்ரேஷன்ல இருக்கணும், இந்த ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி ஏதோ ஒன்று சொல்ல ப்ரீச்சிங்னு வாங்கல, அந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஜென்ரேஷனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராமாயணம்ன்றது தெரிஞ்சுக்கணும், அது ஏதோ ஒரு இதிகாசம் மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. பரணி ப்ரோ, காஜல் அகர்வால் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க, மறுபடியும் ரீகன்ஃபார்ம் வேற பண்ணி, அவங்களும் அந்த படத்துல இருக்காங்க. அவங்க மறுபடியும் ரீகன்ஃபார்ம் வேற பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டுல வந்து ராவணன் வந்து கடைசி கொஞ்ச நேரம் தான் வருவாங்க, அதாவது எங்களோட ஸ்ரீலங்கா வந்து கடைசி கொஞ்ச நேரம் தான் வரும். சூட் பண்ணவே. ஆமா ஆமா, மீதி எல்லாம் செகண்ட் பாட்டுல தான் இருக்கு. அதாவது என்னன்னா எஸ் கொஞ்ச நேரம் தான் வரப்போறாரு இந்த பாட்டுல கடைசியில. ஒன்றும் பிரச்சனை. எனக்கு டாக்ஸிக்கு தான் வந்துட்டு படம் வந்து ஃப்ளாப் ஆகணும், நான் சந்தோஷம் ஆகணும். ஏன்பா இப்படி திடீர்னு இவ்வளவு? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் அட்டர் ஃப்ளாப் தான். பரணி செக்ஸிஸ்டா இருக்கியப்பா, ஒரு லேடி டாக்ஸிக்கு மேல யாரும் பெட் கட்டல. அப்ப யாருமே பெட் கட்ட மாட்டீங்கல்ல? கட்டினது ஒருத்தர் இருக்கா அப்படி 500 கோடி அடிக்கும்னு, அவரை கேளுங்க. 500 யார்? மாவீரன் ப்ரோ தான். 500 மாவீரன் ப்ரோ அவர் டீசர் ட்ரெய்லர் வர சுரேந்தர் ப்ரோ இங்க ஒருத்தர் அகண்டா 2K 500 கோர்ஸ் கட்டினாரு. டாக்ஸிக்கு கட்டலாம்ல, பல்டனா? ஆமா, டாக்ஸிக்கு கட்டலாம்ல. அவன் கட்டுவான்டா, காசா பணமா இஷ்டத்துக்கு கட்டுவான். அகாண்டா 1 மாதிரி பயங்கரமா எடுப்பான்னு பார்த்தா பிஜேபிக்கு படம் எடுத்து வச்சிருக்கேன் அகாண்டா 2ங்கிற பேர்ல. பிஜேபியோட இது பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓயா. ஆனா பிரகாஷ் ப்ரோ, தனுஷ் மட்டும் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல பீரியட் ஃபிலிமு கொஞ்சம் லைட்டா ப்ரொபகண்டா அள்ளி தெளிச்சா செம்ம மார்க்கெட் பார்க்கலாம்.
அதுக்குதான் கலாம்னு ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சாரு. ஆனா எங்க அதான் வேணான்ட்டீங்க. கலாமெல்லாம் நீ வந்து propaganda பண்ண முடியாது. இருங்க இருங்க அந்த டைரக்டர் யாருன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். விஷால் ப்ரோ நம்ம சொல்லுவோம், விஷால் ப்ரோ அவனுங்க அதையும் மாத்தி பண்ணுவானுங்க தெரியுமா? கமல் எப்படி சொல்றாருன்னா அதுலயும் நாங்க பிஜேபி உள்ள கொண்டு வருவோம். அவனுங்க அதெல்லாம் பண்ணுவானுங்க. ஐயோ கலாம் எல்லாம் நீங்க சங்கி படமா மாத்த முடியாது. ஐயோ தயவுசெய்து இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். பண்ணலாம். பிஜேபி கவர்மெண்ட் இருந்தா அப்படிதான் கலாம் வந்து சயின்டிஸ்ட் ஆகாரு. அவங்கதான் வந்து அவர் வந்து ஜனாதிபதியா வந்து இது பண்ணாங்க. அவங்க பிறகு அவர் ஜனாதிபதி ஆனாரு. அது அதுவும் கமல் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. அப்படி சொல்லுங்க முனிஸ். அப்படி ஓம்ராவத் வேற டைரக்டர்னா கூட நம்ம இது பண்ணல. ஓம்ராவத்தெல்லாம் பண்ண கண்டிப்பா சொல்லிடுவான். நீங்க வேற கிரேட் எஸ்கேப் ஜஸ்ட் மிஸ். கமல் சாரி சுரேந்தர், உங்களால அந்த மாதிரி ஒரு படம் பண்ண சொல்லுங்க ஹிந்தில. மொரட்டு கலெக்ஷன் பார்க்கலாம். இல்லங்க கொஞ்சம் பயம்தான். ஏன்னா இப்ப உங்களுக்கு இப்போ ஒரு அடி விழுந்துச்சுல்ல, அந்த பயத்துலதான் நாங்களும் இருக்கோம். இப்போ நீங்களும் ஒரு ப்ரொபகண்டா மாதிரி ஒரு படம் பண்ணீங்க, போய் இதுல ஒரு பொங்கல் கொண்டாட்டு வந்தீங்க. அதனாலதான் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பொங்கல் தான் கொண்டாட்டு வந்தீங்க. அது ஏன் வந்து இதான் சொல்றாங்க? நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து அந்த இதுக்கு அகைன்ஸ்ட் தான், ப்ரொபகண்டாக்கு அகைன்ஸ்ட் தான். ஆனா நான் எனக்கு அந்த படம் பாக்குறப்ப எனக்கு அந்த ஃபீல் எனக்கு கொடுக்கல. ஆனா அதுக்கப்புறம் தெரியாதுல, ஏன்னா அங்க எஸ்கே இருக்கார்ல. இருங்க கமல் ப்ளீஸ் கமல், சீரியஸா சொல்றேன். எனக்கு அந்த படம் பாக்குறப்ப எனக்கு அந்த ஃபீல் கொடுக்கல. எனக்கு படம் முடிச்சுட்டு அது ஓடிடில வந்தப்பதான் இந்த நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்துட்டு அந்த ப்ரொபகண்டாவா இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொன்னேன். இல்ல பரணி ப்ரோ, அதுவும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த படம் தானே. அதுதான் ப்ரொபகண்டா. சீரியஸா கமல், எனக்கு இப்பவும் அது வந்துட்டு எப்படி எதை வச்சு அதை பரணி ப்ரோ, எனக்கும் அது ப்ரொபகண்டா படம்லாம் ஃபீல் ஆகல. ஒருத்தர் வந்து இதெல்லாம் ஓலைச்சுவடியில மாதிரி போட்டு எரிச்சிருக்குன்னு ட்வீட் போட்டிருந்தாரு. அப்புறம் தான் நான் ஆராய்ச்சி பண்ணி என்ன அத வந்து மித்தவங்களுக்கு என்ன போனா நல்லா அவனுங்க எல்லாம் எப்படி ப்ரொபகண்டா படம் எவ்வளவு தெளிவா எடுக்கிறானுங்க, நம்ம ஊர்ல எடுக்கிறான்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காருங்க. நல்லா எடுக்கணும்ல, இன்னும் கொஞ்சம் ப்ரொபகண்டாவே கொஞ்சம் நல்லா தெளிவா எடுத்து வந்தீங்கன்னா இன்னும் தப்பிச்சு வந்திருக்கலாம். நீங்க வந்து அரையும் குறையுமா ஏதோ சொல்லுவாங்க விட்ட குறை தொட்ட குறைன்ற மாதிரி எடுத்துட்டீங்க. மாசா வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒண்ணு பண்ணீங்கல்ல, செகண்ட் ஹாஃப் எடுத்து உள்ள உட்கார்ந்த உடனே ரத்தனமாலான்னு போட்டீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் உச்சப்பட்ட டென்ஷன் ஆகும். பராசக்தி தான், வேற என்னங்க வேற எதுக்குங்க நாங்க அமரன் சொல்லிட்டு இருக்கேங்க. ஏங்க அமரன்லாம் அது பொங்கல் எப்ப கொண்டாடு பரணி, பொங்கல் எப்ப போய் கொண்டாடுனீங்க? பராசக்திக்கு அப்புறம் தானே போய் கொண்டாடுனீங்க. தெரியும் ப்ரோ. ஆனா அவர் வந்து எது சிவாஜி செத்துட்டாரா அந்த மாதிரி மாடுலேஷன்ல தான் பாதி நேரம் பேசுறாரு. இது நல்லதுக்கு இல்ல பரணி. அமரனை தான் வந்து ப்ரொபகண்டாவா சில பேர் ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சேன். ஐயா ஒரு வார்த்தை கூட பராசக்தின்றது எங்கேயும் ஐயா நான் பராசக்திக்கே போல, நீங்க கூட ப்ரொபகண்டா படம் பண்ணிட்டு போய் பொங்கல் கொண்டாடிட்டு வந்தீங்கன்னு தான் சொன்னேன். ஸ்ட்ரைக்கே ஆகல. அது ஓகே, அது ப்ரொபகண்டாவா வச்சுக்கோங்க. இல்ல அது வந்துட்டு அது ஹிஸ்டரி. அமரன்லாம் தெரியல பரணி ப்ரோ. அமரன்லாம் ப்ரொபகண்டா படம் கிடையாதுங்க. அது வந்து அது வந்து சில பேர் சொல்லுவாங்கல்ல பரணி ப்ரோ, முஸ்லிம்னாவே அது பிடிக்காதவங்க வேணா அது சொல்லலாம். ப்ரொபகண்டா தப்பா அப்படியே இருந்தாலும் பத்தி நிறைய படங்கள்ல சின்ன சின்ன சீன்ஸ். இப்ப எனக்கு தெரிஞ்சு பிருத்திவிராஜோட படம் ஒண்ணு இருக்கும். இப்ப கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. ஹலோ கேக்குது ப்ரோ சொல்லுங்க. இது இல்ல பிருத்திவிராஜ் படத்துல ஏதோ ஒரு படத்துல கூட இந்த கேரக்டரை பத்தி பேசியிருப்பாப்ல. அவர் இறந்து போயிட்டாரு, அவங்க ஃபேமிலி ஒண்ணு இருக்குன்ற மாதிரி ஒண்ணு வரும். அது என்ன படம்னு எனக்கு மறந்து போச்சு. அந்த மாதிரி அந்த கேரக்டரோட ரியல் லைஃப் பண்ணும் போது அது வந்து நமக்கு பெருசா இதான, அது வந்து உண்மையான பயோபிக். அத பத்தி பேசுறதுக்கு படத்தோட மெயின் பிளாட்டே அது இல்ல. இவரோட ஃபேமிலி லவ் தான் மெயின். இது அதெல்லாம் ஒரே ஒரு நிமிஷம், யாரு அது இப்ப பராசக்தி ப்ரொபகண்டா படம் சொன்னது? சுரேந்தர் ராஜபாண்டியன் ப்ரோ. சுரேந்தரா? ஓகே வேற யாரும் நினைச்சு சுரேந்தர் மிச்சாருன்னா புரிய வைக்கலாம். சுரேந்தர்ட்டனா பேசி புரிய வைக்க முடியாதுன்ட்டாரு. ஓகேண்ணா.
ஐயோ ஏயா ராஜபாண்டியன் ப்ரோ அவராவது பிரபாகண்டான் மட்டும் தான் சொன்னாரு, இதெல்லாம் போகியில போட்டு கொளுத்திருக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு. அது ஓகேங்க, அது கருத்துங்க. அது போகியில கொளுத்த வேண்டியதுன்றது ஒருத்தவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறதுனால தப்பு கிடையாது. ப்ரொபகண்டாங்கிறது என்ன இல்ல, ப்ரொபகண்டாங்கிறது என்னன்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்த ஒரு 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 இதை வந்து ப்ரீச் பண்றீங்கிறதுதான் ப்ரொபகண்டா படம். இது வந்து பராசக்தி வந்து ஒரு உரிமை போரை பத்தின நடந்த ஒரு ஒரு உண்மையான ஒரு வாழ்வியல். அது எடுக்க தெரியாம எடுத்ததுனால அந்த படம் ஃபிளாப் ஆயிருச்சு. இது ப்ரொபகண்டாவே கிடையாது. அமரன் தான் வந்து ஸ்லைட்டா ப்ரொபகண்டா இருந்தது. பராசக்தியில வந்து நீங்க ப்ரொபகண்டான்னு சொல்லவே முடியாது. எனக்கு பராசக்தியிலுமே வந்துட்டு அவங்க அந்த ஒரு இது அந்த டைம்ல எடுத்து சொல்லியிருந்தாங்க. அதுலயுமே எனக்கு ப்ரொபகண்டா ஃபீல் ஆகல, அமரன்லயும் ப்ரொபகண்டா ஃபீல் ஆகல. இல்ல அமரன் வந்து இல்ல அமரன் வந்து சில பேர் கிளைம் பண்றாங்க, சில பேர் வந்து அமரன் கிளைம் பண்றாங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா வந்து, நீ அமரனை வந்து நான் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. ஆனா வந்து பராசக்தி வந்து ப்ரொபகண்டா படம் கிடையாது. பராசக்தி வந்து ஒரு மாநிலத்துல வந்து தமிழ் இது மட்டும்தான் இருக்குங்கும் போது, நீங்க வேற ஒரு மொழியை கொண்டு வந்து அதை படிச்சாதான் நீங்க கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லும் போது, அதை எதிர்த்து வந்து ஒரு சாதாரண மாணவர்கள் தான் போராடுறாங்க. ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ எல்லாம் போராடல, சாதாரண மாணவர்கள் போராடுறாங்க. அதை வந்து சில கட்சிகளோ இது பண்ணி முன்னிலைப்படுத்தி ஃபர்தரா வந்து ப்ரொசீட் பண்ணி கொண்டு போனாங்க. அதுல எங்கேயுமே ப்ரொபகண்டா கிடையாது. தமிழ படி பராசக்தி நீங்க வந்து தமிழை படிச்சாதான் இந்த ஸ்டேட்ல இருக்கணும்ன்றது எங்கேயுமே அந்த படத்துலயும் கிடையாது. அந்த கருத்தும் அது கிடையாது. எனக்கு வந்து ஏன் மொழி முக்கியம் அப்படிங்கறதுதான் அந்த படத்தோட இதேவும். அதை வந்து அது அவங்க எடுக்க தவறி இருப்பாங்க. மேபி வந்து அதுக்கான இது வந்து டோன் கரெக்டா சேராம இருந்திருக்கலாம். பராசக்தி வந்து என்னையும் ப்ரொபகண்டா படம்னு சொல்லாதீங்க. காரணம் எல்லாம் கேட்காதீங்க. சுரேந்தர் அடிங்கப்பா. சரி பிரகாஷ் ப்ரோ ஏதாவது சொல்லணும் நீங்க. ஐயா சாரியா. இல்ல சுரேந்தர் சில்தான் சும்மா டவுட்ரா. பிரகாஷ் ஏதோ சொல்ல வந்தார் சுரேந்தர. ஒரு 2 காட்டுங்கண்ணா கொஞ்சம். சுரேந்தர் இல்லைங்க, சுரேந்தருக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி சொல்ல வந்தேன். சொல்லிருங்க. வேல்பாரி ரைட்ஸ் கை மாறி இருக்குதான். Oh my god. யாருக்கு? அது இல்ல கை மாறி இருக்குது. ஆனா இவரு சங்கர் படம் அனௌன்ஸ், தனுஷ் படம் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறதுலாம் தெரியல. சங்கர் இருந்து கை மாறி இருக்குதான் படம். ஒன்னும் புரியல. வர போறது என்ன? இல்ல பரணி நீங்க தெரியலையா? இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். அபிஷேக் ராஜா வந்து வேல்பாரின்னு போட்டிருக்காரு. அபிஷேக் ராஜா பிரகாஷ் ப்ரோ நீங்க கேப்ஷன் இந்த ரெண்டு கேப்ஷன் மட்டும் வச்சு சொல்லுங்க. பரணி இன்னைக்கு வந்த கேப்ஷன் அழகான கேப்ஷன். அத வச்சு வேல்பாரியா இருக்கும். அது வேல்பாரோட கிளைமேக்ஸ்ல அந்த வசனத்துக்கு ஏத்த சீன் இருக்கும். உங்களுக்கே தெரியும், நீங்க தான் கதை கேட்டீங்களா. இந்த வசனத்துக்கு ஏத்த சீன் வேல்பாரி கிளைமேக்ஸ்ல இருக்கும், ஃபைனல் ஷாட்ல இருக்கும். ஓகேவா? ஆனா இவங்க நேத்து வச்சது கேப்ஷனுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா சங்கர்ட்ட வேல்பாரி ரைட்ஸ் இருக்கு. இன்னைக்கு இப்போதான் ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காரு, எங்கிட்ட இருக்கு, அது இன்னொருத்தட்ட கை மாறி இருக்கு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சொன்னாங்க அப்படின்னா. அதை நான் விசாரிக்கணும், நாளைக்கு தான் விசாரிக்கிறது, தெரியல அது. ஆனா யோசிச்சு பார்த்தா இவர் எதுக்கு போடுறாரு ஒன்னும் புரியல. ஆனா ஒரு நல்ல ஒரு ஹைப் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த 12th ஃபெயில் டேரக்டர் கான்செப்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். நாளைக்கு எல்லாத்தையும் அதே மாதிரி சர்ப்ரைஸ் பண்றாரான்னு பாப்போம். ஆனா இது வரைக்கும் வந்து இந்த ஒரு ஏரால ஒரு படத்தோட இது, தமிழ் படத்தோட இது நியூஸ் லீக் ஆகாம வந்து கன்ஃபியூஷன்லயே வச்சிருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நல்லா அப்படிதான் இருந்துச்சு. இப்பதான் தேவையில்லாத பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி நல்லா அப்படிதான் இருக்கும், சூப்பரா இருக்கும். எந்த ஒரு அப்டேட் வருதோ ஆகா அப்படியே சர்ப்ரைஸ் ஆகும். நாளைக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டா போதும், மொரட்டு ரீச் இருக்கும். ஐ மீன் எல்லாருமே எக்ஸைட்டடா இருப்பாங்க எந்த ப்ராஜெக்டா இருந்தாலுமே. நான் சொல்றேன் யார் கூட ரீசெண்டா வந்து எல்லா படங்களுக்கு மத்தியில இப்ப இந்த படம் இந்த முந்தானத்து போட்ட தனுஷோட ட்வீட் தான் 2 நாளா சோசியல் மீடியாலயே ஒரு பெரிய பஸ்ஸா இருக்கு. அது என்ன படம் அப்படிங்கறத எல்லாருமே எத்தனை மணிக்கு விடுறாருன்னு கூட அவர் போடல. காலைல 10 மணிக்கு விட்டாருன்னா அது அமைதி போயிடும். காலைல டைம் போட்டு ஈவினிங் அப்டேட் விட்டுறணும், சூப்பரா இருக்கும். கரெக்ட் டைம் போட்டாதான் அந்த டைம்க்கு. ஆனா அந்த இவ்வளவு 3 நாள் கொடுத்த பில்டப்புக்கு ஹைப்புக்கு ஒர்த்தானதா இருக்கணும். ஒரு வேல்பாரியாவோ இல்ல வெங்கட் பிரபு படமாவோ இருந்தா கண்டென்ட் ஃபிலிம்னு வந்தாங்கன்னா திரும்ப தனுஷ் ஃபேன்ஸ் காண்டாயிடுவாங்க. கேப்ஷன் பார்த்தா எனக்கு கண்டென்ட் ஃபிலிம் மாதிரி தெரியல பிரகாஷ் ப்ரோ. இன்னைக்கு நேத்தும் போட்ட கேப்ஷன் பார்த்தா எனக்கு எல்லாம் இப்ப வெங்கி அட்லரி கூட ஹானஸ்ட் ராஜ்னு ஒரு படம் முன்னாடி கமிட் பண்ணாங்க. அதாவது விஸ்வநாதன் சன்ஸுக்கு முன்னாடியே அந்த ஹானஸ்ட் ராஜ் எடுக்கிற வேண்டியது. ஆனா அது எடுக்கல. அது ஒரு போலீஸ் படம். தனுஷ் வரைக்கும் போலீஸ் படம் பண்ணவே இல்லை. ஆனா ஒரு பக்கா போலீஸ் படம் பண்றதுக்காக பேசினா ஹானஸ்ட் ராஜ்ங்கிற டைட்டில் வந்து விலை கொடுத்து வாங்கி வச்சிருந்தாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, தனுஷ் அந்த கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இப்ப அதுக்கப்புறம் விஸ்வநாத் சன்ஸ் போயிட்டாரு. இப்ப அடுத்து அவங்க திரும்ப காம்பினேஷன் சேர போற படத்துக்கு ஹானஸ்ட் ராஜா அது தனியா போலீஸ் கதை இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த
வெங்கி அட்லூர் எப்படி சேர்த்தாங்க தெரியல. இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து எப்படி வெங்கி அட்லூர் சேர்த்தாங்க எனக்கு ஒன்றும் புரியல. எவ்வளவு பேரு பார்ப்போம், என்னதான் வருது நாளைக்கு அப்டேட்டுங்கிறத பார்ப்போம். 12th ஃபெயிலு அப்படிங்கிறது ஒரு நியூஸா இருக்கு, வெங்கட் பிரபு அப்படிங்கிறது ஒரு நியூஸா இருந்துச்சு. இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுன்னா சந்தோஷம். வேல்பாரினா எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி என்ன எப்படி சங்கர் வந்து எப்படி இவர் எடுக்க போறாரு, என்ன ஏதுன்னு புரியல, யார் எடுக்க போறாங்கன்னு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இன்னொரு விஷயம், அது வரதுக்கு வாய்ப்பு கம்மி. வேல்பாரின்றது இவரு ஒருத்தர் மட்டுமே வச்சு அதை ப்ரொமோஷன் இது பண்ண மாட்டாங்கல்ல, அதுதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட். இல்ல பண்ண மாட்டாங்க, அது பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி. வந்துட்டு அந்த ப்ராஜெக்டே டேக் ஆஃப் ஆகும். இவரு மட்டும் வச்சு அனௌன்ஸ். பிரகாஷ் ப்ரோ, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சங்கர் தந்து ரைட்ஸ் மாறிடுச்சுன்னு சொன்னீங்க, எனக்கு தெரியல, அதனால கேக்குறேன். வேல்பாரி வந்து அதோட ரைட் அவங்க கிட்ட தானே ப்ரோ இருந்தது, அவங்ககிட்ட இருந்து சங்கர் ஃபுல்லா வாங்கிட்டாரா ரைட்ஸ்? வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிற ரைட்ஸ், கதை எழுதினாரு, படம் எடுக்கிற ரைட்ஸ் அவர்கிட்ட இருந்து சங்கர் வாங்கிட்டாரு. சங்கர் என்னன்னு எந்த ப்ரொடியூசரும் கொடுக்காம, எந்த ப்ரொடியூசர் அவருக்கு கிடைக்கிறாரு அவர்கிட்ட அதை வித்தரலான்னு ஐடியா பண்ணி அதை டேரக்டர் ஆயில தான் தமிழ்த்து வாங்கலான்னு ஐடியா பண்ணியிருந்தாரு. இப்ப ரைட்ஸ் கை மாறி இருக்கிற தகவல் அது உறுதியானதா இல்லையானா தெரியல, அதான் விசாரிக்கணும். இப்போ அந்த மெசேஜ் அப்படியே உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் தெரியும். ஏன்னா சும்மா நாச்சும் கூட சில பேர் சொல்லுவாங்க, ஒருவேளை அவங்க கேள்விப்பட்ட டக்குன்னு சொல்லிடுவாங்க. நம்ம வெரிஃபை பண்ணணும் எப்பவுமே. ஓகே, வெரிஃபை பண்ணிட்டு வரேன். பாய், நாளைக்கு சந்திப்போம். அப்டேட்டோட சந்திப்போம், ரிவ்யூஸும் பார்க்கலாம். வெரிஃபை பண்ணிட்டு வரேன். ஓகே, பை. தேங்க்ஸ் ஆல், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.